What's up, rascals? Before we get along too much further, a warning: the following podcast contains adult themes, sexual content, and strong language. Basically, it's for a matured and less sensitive audience. Listener and viewer discretion is advised. Don't say we never warn you and then release press statement, okay? Alright, enjoy. What's up, ladies and gentlemen? Welcome to the brand new episode of the Toss Up. இந்த வாரம் கொஞ்சம் புதுசான வாரம். ஏன் தெரியுமா? 15,000 subscribers தொட போறோம். ஆமாவா? வாவ். அப்பனா அடுத்த what a medical miracle. Medical miracle. நம்ம சேர் விஷயம் மெடிக்கலுக்கு இல்ல அது வேர்ட்ரா, அது ஒரு பார்ட் ஆஃப் த மூவி டயலாக். நம்மளுக்கு ஏதாச்சும் மிராக்கிள் நடிச்சா இது பேயாத அப்படி நம்மளுக்கு. ஆமா, இதுக்கப்புறம் ஏதாச்சும் அபாசகமா நடந்துச்சுன்னா என்னது அபாசகமாவா? அபசகுணமா நடந்துச்சு. அபாசகமா நான் பிரிச்சு பார்த்தேன். தங்கப்பா தக்கம்மா அந்த மாதிரி சேர்த்து சொல்லும் போது என்ன சேர்த்து பார்த்தா வயலண்டா இருக்கு. சேர்த்து சொன்னா வந்து சூத்து சொன்னாவா? ஃப்ரெண்ட்ஸ் வர வர கிரிஷ் மாயிட்டு வரான் ஃப்ரெண்ட்ஸ். உங்க கூட சேர்றதுனால தான் ஃப்ரெண்ட் ரொம்ப பேட் வேர்டா பேசுறாரு. எனக்கு இந்த மாதிரி வேர்ட்லாம் பேச பிடிக்காது. ஸோ இந்த வாரம் வந்து நம்மளுக்கு காலர்லாம் இருக்காங்க. எஸ் டெஃபினெட்லி. ஆனா இந்த வாரம் வந்து ரொம்ப ஒருத்தர் வந்து கதை சொல்லணும்னே இது வந்து ஒரு இப்படி சொல்றாங்க ஸ்பெஷல் கெஸ்ட் காலர். அடம் பிடிச்சி கேட்டாரா? என்னது அடம் பிடிச்சி கேட்ட? அடம் பிடிச்சி கேட்கல, சொன்னா தான் கேட்கணும். அந்த மாதிரி ஒரு போய் சொல்றாரு. ஸோ எஸ் நமக்கு காலர் இருக்கு. அந்த காலர் யாருன்னு வந்து ஹலோ சொல்லும்போது நீங்களே கண்டுபிடிக்க மாட்டீங்க, சொல்றேன். ஸோ கிறிஸ், இந்த வாரம் உனக்கு எப்படி இருந்துச்சு? எப்போதும் போற மாதிரியே அதே வாரம் தான். அவன் நம்பிட்டா கொஞ்ச நேரம் போன் அடிக்குது. இருந்தாலும் நான் சீரியஸா கேக்குறேன், 2 வாரமா எப்படி இருந்தீங்க? ஓகேடா கொஞ்ச நேரம் பார்க்காம இருந்தேன். ஆமாவா? இது போன வாரம் தான் ஷூட் பண்ணோம். போன வாரம் ஷூட் பண்ணோம். ஆனா டெய்லி உங்களை பார்க்க வேணாம்ல. ஓ, அது சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா. நான் எவ்வளவு சோகமா இருந்த திரும்ப உனக்கு இருப்பேன். நான் பாத்ரூம்ல இருப்பேன். ஜோக்கே இல்ல ஜோக் பண்ணேன். இல்ல நல்ல தேவைப்பட்டேன். இதெல்லாம் சும்மா தட்டி. ஸோ கிறிஸ், உனக்கு வந்து நீ வந்து இந்த பேய் கதெல்லாம் போன வாரெல்லாம் பேசினல்ல. உனக்கு ஏதாச்சும் ஃபேன்ஸ் ஏதாச்சும் என்ன சொன்னாங்க? என்கிட்ட ஒரு கதை இருக்கு. ஃபேன் சொன்னது இல்ல. ஃபேன் சொன்னது இல்லையா? ஃபேன்ஸ் யாரும் உன்கிட்ட பேசுறது இல்லையா? அவங்க ஃபுல்லா பேசுவாங்க. நவடேஸ் நான் உங்ககிட்ட கதை கேட்கும் போதெல்லாம் வாய் மூடிடுவியா? சிங்கிளா இருக்கீங்க அந்த ஆரம்பிக்க என் பர்சனல் கதையை கேட்கறது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்காங்க. இது அந்த பாட்காஸ்ட்ல இதவே நம்ம ஃபர்ஸ்ட் காலருக்கு போயிருவோம். ஹலோ வெல்கம் டு தி பிராண்ட் நியூ எபிசோட் ஆஃப் டாஸ் அப். என்ன பிராண்ட் நியூ உங்களுக்கு பிராண்ட் நியூ எபிசோட்ல இருந்தாலும் எங்க டாஸ் அப் எபிசோடுக்கு வந்து ரொம்ப நன்றி. பூவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு அவர் ரொம்ப நேரம் பில்டப்ல கொடுத்திருக்காரு. உங்களுக்கு பயங்கரமான கதைலாம் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னாரு உங்க வாய்ஸ் கேட்டோன்னே எங்களுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சிருமா? எஸ் டெஃபினெட்லி. அந்த நம்பிக்கையில தான் சொல்லியிருக்கேன். ஆமா, எனக்கு கொண்டுதான் அந்த மாதிரி வயசு இருக்கு. ஓகே ஜி, உங்களை பத்தி லைட்டா கொஞ்சம் இன்ட்ரோ பண்ணிக்கங்க. யாரு நீங்க, என்ன பண்ணீங்க? என் ஃபுல் நேம் ஜே கிஷன். நான் வந்து ஸ்மால் டைம் ஆக்டர், ஃபிலிம் மேக்கர். அடைமழைக்காலம் படத்துல நடிச்சிருக்கேன். நிறைய பேருக்கு அடைமழைக்காலம் படத்துல நடிச்சது நிறைய பேருக்கு தெரியும். எஸ் அங்கதான் நடிச்சிருக்காரு. நீங்க தான் பேட்மேனா சூப்பர்மேனா நடிச்சீங்க? பேட்மேனுக்கு அவர் பேரு தான் இல்ல பேட்மேன். ஆமா, அதுக்கே பேட்மேன்ல நடிச்சவங்க எல்லாம் கூச்சிக்கு போறேன். ஆமா, அவங்க பாத்துட்டாலும் நம்ம பாட்காஸ்ட நான் பாக்குறேன். இருந்தாலும் நீ அடிமையில நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்க. நீ யாரு? நல்லா இருக்கு, நைட் சீட் பண்ணி வச்சிரும். சோ ஜி, ஏன்னா வந்து நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க உங்ககிட்ட வந்து நிறைய கதை, இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேரநார்மல் கதை வந்து ஜெய் கிஷன் கிட்ட கேட்டா அவர் நல்ல கதை சொல்லுவாருன்னு. இப்படி வந்து உங்க கூட நடிச்சவங்களும் சரி, வேலை செஞ்சவங்களும் சரி என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சோ உங்களுக்கு என்ன கதை வச்சிருக்கீங்க இன்னைக்கு? ஆக்சுவலி ஜி, நான் வந்து நிறைய ஹாரர் சப்ஜெக்ட்ஸ்ல தான் ஒர்க் பண்ணிருக்கேன், சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட்ஸ்ல. சோ அங்க நிறைய சம்பவங்கள் நடந்தது. அதுல வந்து ஒரு ஹைலைட்டான சம்பவம் ஒன்று நடந்துச்சு. மேபி அந்த நரேஷன் வேணா நாங்க குடுக்கலாம்னு நினைக்கிறேன். கதை மாதிரி தான் சொல்லுவேன் அந்த நடந்த சமூகத்தை. ஒரு நிமிஷம் இருங்க, அதுக்கு முன்னாடி நான் இன்ட்ரோவே பண்ண யாரு இருக்கா பாட்டு பேசிருக்கு ஜி. இங்க வந்து யாரு இருக்கா நம்ம சொல்லிடுறேன். என்னோட லெஃப்ட்ல வந்து ஜீவன் இருக்கான்,
ஹாய், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தல. வணக்கம் வணக்கம். இன்னும் தலைன்னு கூப்பிடுறாரு. ஜீவன் பக்கத்துல வந்து கிரிஷ் இருக்கான். ஹாய். வணக்கம் ப்ரோ. வணக்கம் ப்ரோ. சோ அவன் பக்கத்துல இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் கொண்டு வந்திருக்கோம். அது ஒரு பேய். அவங்க வந்து குரல்ல எனக்கு கண்டுபிடிப்போம் யாருன்னு. ஹலோ. ஐயோ, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான வேலைங்க. ஹலோ, எப்படி இருக்கீங்க? இது தெரிஞ்ச வாய்ஸ் மாதிரியும் இருக்கு, தெரியாத வாய்ஸ் மாதிரியும் இருக்கு. யாரோ இல்ல, அவன் கை வச்சுட்டு அது என்ன வாய்ஸ் சொல்லிருப்போம். அது அப்ப கடைசியா ரிவீல் பண்றேன். ஓகே ஜி, சொல்லுங்க உங்க கதையை சொல்லுங்க. ஓகே ஜி, இது வந்து ஒரு ஷூட் ஒன்னு முடிச்சிட்டு நாங்க ஒரு லொகேஷன்ல ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அது வந்து ஒரு ஹாரர் ஃபிலிம் தான். ஓகே. ஸோ ஷூட் பண்ணி முடிச்சிட்டு நான் லேட் நைட் நான் போய் தூங்கிட்டேன். நம்ம ஷூட்டிங்க்கு எங்கெங்க நைட் எல்லாம் தூங்குறது, லேட் நைட் தூங்குறது, கமிட்டில விடிஞ்சு போயிருக்கூட நம்ம தூங்குவோம். அன்னைக்கு வந்து நாங்க வந்து கொஞ்சம் வெளியே ஷூட் ரேப் பண்ணோன்னே நான் போயிட்டு தூங்கிட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் அதுல நடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அங்க கொஞ்ச நேரம் லேப்பா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நான் சரியான டயர்ட். ஸோ நான் அங்க இருந்தேன். ஸோ நான் வந்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால் பண்ணான் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர், ரவீந்திர குமார் அவன் பேரு. அவன் கால் பண்ணிட்டு என்கிட்ட என்ன சொன்னான்னா, மச்சான் நீ கிளம்பி இந்த இடத்துக்கு கொஞ்ச நேரம் வா அப்படின்னா. எங்கடா கிளம்பி வர சொல்ற அப்படின்னு. நம்ம ஒரு ஷூட் பண்ணோம்னா அது பக்கத்துல ஒரு தமான் அங்க இருக்கு, நீ அங்க வா, நான் லொகேஷன் அனுப்புறேன். லேட் நைட் ஆச்சு. என்னடா எழுப்பி மச்சான் எமர்ஜென்சி வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டான் போனேன். நானு எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு சரி மூஞ்செல்லாம் கழுவிட்டு சரி போறேன் அந்த லொகேஷன், அவனுக்கு அனுப்பின லொகேஷனுக்கு. நானே கார் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்கேன். போனா அது ஒரு ஹவுசிங் ஏரியாக்குள்ள போனுச்சு, பங்சார் கட்டுதான். ஓகே சரி, எங்கடா எங்க இருக்கா, என்ன எமர்ஜென்சி, ஆக்சிடென்ட்டா அப்படின்னு என் மைண்ட்ல ஒரு தாட்ல நான் போயிட்டு இருக்கேன். போன் பண்றேன், எடுக்கல. ஆனா வாட்ஸ்அப்ல மட்டும் அனுப்பிட்டான். போறேன், அவனும் கேர்ள் ஃப்ரெண்டும் அங்க நின்றுகிட்டு இருந்தாங்க. நானு ஓ சரி இது என்னமோ குடும்ப பிரச்சனை போட்டுன்னு சொல்லிட்டு உங்க கப்பல் என்ன இழுக்கிறீங்க. அதான் படம் இருக்கு பார்த்தா மெட்டி ஒளி சீரியல். அப்புறம் ஆமா இல்ல யூஸ்வலா வந்து அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்துச்சுன்னா நான் தான் பஞ்சாயத்து போடுவேன். சோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை போல இருக்கு. சோ நம்ம மறுபடியும் நாட்டாமையா கூப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல போறேன். கிட்ட போறேன், அந்த கேர்ள் ஒரு மாதிரி வியர்டா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இல்ல இது ஒரு இந்தோனேஷியானோட அந்த ஸ்லோ டான்ஸ் ஒண்ணு இருக்குல்ல, கை மட்டும் ஆட்டிக்கிட்டு நான் குமார் அவசரப்பட்டிய ஒண்ணு பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி அந்த பிள்ளை என்ன பாத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த கேளுக்கு வேற கண்ணு முட்டையா இருக்குமா. நானு அந்த பிள்ளை என்ன பார்த்து ஒரு மாதிரி சீரியஸா என்ன பார்த்துட்டு அந்த டான்ஸ் மட்டும் கண்டினியூஸா இருக்கு. ஜி இப்ப என்ன தெரியுமா ஜி, எல்லாமே டபுள் மீனிங்கா போச்சு. நீங்க சொன்னதுல இருந்து அந்த பொண்ணு மட்டும் கை ஆட்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னீங்க, இப்ப வந்து எல்லாமே சிரிச்சிட்டு இருக்கானுங்க. நான் சொல்ல முடியும். சொல்லுங்க. இவன் வேற ஆட்டி காமிச்சானா, வேற கைய காமிச்சானா, இது வேறையா. சாரி ப்ரோ. ஓகே மறந்துட போறேன். நான் பக்கத்துல போயிட்டு இந்த பிள்ளை ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு என் கூட்டாளி இப்படி கேக்குறேன். என்னடா ஆச்சு அப்படின்னு. அவன் மாமா அது முதல்ல அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா. அவன் என்ன மாமானதான் கூப்பிடுவான். கொண்டு வந்திருக்காங்க. ஆமா நானு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவன் முதல்ல அது இதுதான் மாமா பண்ணிக்கிட்டு இருக்கு, முதல்ல வெளியில எங்க பேசிக்கிட்டு இருக்கு, அதுவும் இந்தோனேஷியன் ஸ்லாங்ல பேசிக்கிட்டு இருக்குன்னா. இந்த ஸ்லாங்ல பேசுதா. அப்புறம் நானும் போயிட்டு அதை கேள்விக்கிட்டேன், அம்மா என்ன ஆச்சுன்னு. அப்பயும் மாவும் அப்படின்னு ஒரு வாய்ஸ்ல பேசிட்டு நானு சிரிச்சுட்டேன். ஒரு ஸ்ட்ராப்ஸ் கழட்டி அப்படி வாயில போட்டுருக்கோம் தானே. என்னடா
என்னடா எப்படி பேசுது அப்படின்னு. அப்புறம் கேட்டேன், என்ன ஆச்சு, எங்க போனீங்கன்னு. இல்ல மச்சான், நான் ஷூட் முடிஞ்சோன்னா நாங்க நேரம் படம் பார்க்க போறோம். படம் பார்த்துட்டு அவங்க வந்து நின்றுகிட்டு இருக்கிற லொகேஷன் முன்னாடி வந்து ஒரு எம்டி கிரவுண்ட், அந்த ஹவுசிங் ஏரியால ஒரு எம்டி கிரவுண்ட் இருக்கு. ஆக்சுவலி நாங்க அதுக்கு பின்னாடி தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவனுங்க மிட் நைட் ஷோ போயிட்டு வந்து அந்த இடத்துல கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்திருக்கா. அந்த கேர்ள் வந்து அங்கதான் வந்து ஒரு வீட்டுல ரெண்ட்ல தங்கி இருக்காங்க. சோ அந்த பஸ் ஸ்டாப், அந்த எம்டி கிரவுண்ட் இருக்கிற முன்னாடி இருக்கிற பஸ் ஸ்டாப்ல சும்மா கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தவங்க அவுட் ஆஃப் சடன் அந்த கேர்ள் அந்த மாதிரி பிஹேவ் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னா. சரி, அதுக்கு இது நடு ரோட்ல டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு, சம்மந்தமே இல்லாம. நாங்க அவன் இந்த கதையை சொல்லி முடிக்கிற வரைக்கும் அந்த கொட்டிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. ஐயோ, இது வேற ஒரு நான் சிங்கா போய்கிட்டு அங்க பிரச்சனை எடுத்திருக்கு. அவன் கதை சொல்லி முடிக்கிற வரைக்கும் அதுவும் என்னை அப்படியே ஒரு மாதிரி பயங்கர லுக்ல பாத்துக்கிட்டு நடுவுல அப்பா அப்புறம் என்ன சொன்னாங்க ஆப்பலுனம்பா அப்படிலாம் கேட்டுச்சு. நானு ஐயோ என் நிலைமை புரிஞ்சுக்க முடியலையே சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஓனர் வந்து வெளியே வந்து சொன்னாங்க, ஐயா இந்த கேர்ளுக்கு வந்து என்னமோ சம்திங் பொசஸ்ட், நீங்க வந்து நான் இப்ப அவங்க வந்து அவங்களோட கண்டிஷன் பத்தி யோசிச்சாங்க, நான் வீட்டுக்குள்ள விட முடியாதியா, நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் என்னடா பண்றது, என்னமோ எனக்கு முன்னாடி இருக்கிற மாதிரி. சரி, இந்த சிச்சுவேஷன் நினைச்சு பாரு. அதான் ஒரு மாட்டிக்கிட்டு பேசவும் முடியாம டான்ஸும் என்டர்டெயின் பண்ணலாம். என்னோட ஃப்ரெண்ட் வந்து பெரும்பாங்க. ஓகே, அவன் ஷூட்டுக்காக தான் வந்தான். சோ அவனுக்கு இங்க பெருசா கான்டாக்ட்ல தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணேன், இமிடியேட்டா என்னோட ஒரு ஃப்ரெண்ட் வந்து டெம்பிளோட சேர்மேனா இருந்தாரு. சார் அவருக்கு கால் பண்ணி என்ன இவர்கிட்ட ஐடியா கேட்போம் என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போன் பண்ணிட்டு, பிரதர் இந்த மாதிரி சம்பவம் என்ன பண்ணோம் அப்படின்னு. அவரு நடராத்துல அவர் ஒண்ணுமே சொல்ல சொன்னாரு அப்படின்னு ஒரு மாதிரி சலிச்சிட்டு, நடராத்துல என்னையா கண்டதையும் இன்னொன்று இப்படி போன் பண்ணி அகல் திறக்கிறதுக்கு அவங்க ஏன் அந்த இடத்துக்கு போனாங்க? அது ஷூட்டிங்னாலயா? அந்த ஷூட்டிங் முடிச்சுட்டு ப்ரோ அவங்க போய் பார்த்ததும் பேய் படம் முடிச்சிட்டு வந்து இங்க அது வந்து என்ன படம்னா மாயா, நயன்தாரா நடிச்ச 2015 வந்த மாயா. அந்த சப்ப படத்தை பார்த்து அந்த படத்துல இந்தோனேஷியன் பேய் வந்து பார்த்து படம் வந்திருக்கு. நான் பெட்டரா ஆடுறேன். பேய் வந்து கொஞ்சம் எக்ஸைட் ஆயிடுச்சு. சரி சொல்லுங்க அப்புறம். அவரு என்ன பண்ணாரு, சரி நான் ஒரு சாமியார் அனுப்புறேன், கோயில்ல வேலை செய்யறவரு, அவரு பாப்பா ஏதாச்சும் பண்றாரா அப்படின்னாரு. நானும் அவர்தான் அனுப்பி விடுங்க, எனக்கும் வேற வழி இல்ல, அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு 1 hour கழிச்சு வந்தாரு. வந்துட்டு அந்த கேர்ள் அப்பயும் கண்டினியூஸா டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவர் வந்து அவர் பார்த்தோன்னா அவரு கட்டியா அப்புறமா அவரு கட்டியா வந்ததுல இருந்து ஒரே டயலாக் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரு திரும்பி எல்லா கதையும் கேட்டாரு. திரும்பி நாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு அவரு வந்துட்டு எடுத்துட்டு அவரும் நாயில டெய்லியும் பேச ஆரம்பிச்சிட்டாரு. தெரியுமாண்ணா அவரு அந்த வயசுல எனக்கு தெரிஞ்சு இது வேட்டை எனக்கு சந்திரபுரிக்க போட்டீங்க தள்ளலாம் வேட்டை சொல்ல அவரும் கஞ்சனாக்கா அவரா. அப்போ அந்த அவர் என்கிட்ட ஒன்னே சொன்ன, என்கிட்ட பேசி இதெல்லாம் முடிச்சுட்டு ஒண்ணு பண்ண முடியோன்னா அந்த என் ஃப்ரெண்டு அதாவது பாய் ஃப்ரெண்ட் கிட்ட போயிட்டு, ஏன் நீங்க பெரிய தப்பு பண்ணிட்டீங்கன்னு. என்ன சார் பண்ணோம் அப்படின்னு, இல்ல நீங்க வந்து பேசுறது கூட தப்பு இல்ல, ஏன் இந்த கிரவுண்ட்ல வந்து பேசுறீங்கன்னாரு. இல்ல இந்த கிரவுண்ட் முன்னாடிதான் பஸ் ஸ்டாப் இருக்கு அப்படின்னு.
இந்த கிரவுண்ட் இந்த ஏரியால ஒரு வீடு இருந்தது, அது இப்ப இடிச்சிட்டாங்க, அதான் எம்டி கிரவுண்ட் இருக்கு. ஆனா இங்க அவன் ஒண்ணு வளர்க்கறான் அப்படின்னு. வளர்க்கறானா அப்படின்னு இது அந்த கிரவுண்ட் ஓனர் வந்து இங்க ஒரு விஷயத்த வளர்த்துருக்கா, அதுதான் இப்ப அப்படின்னா நானா அவன் என்ன வளர்த்தா எனக்கு என்ன தீக்க தூங்க விடுறான்னு எனக்கு ஒரு ஃபீலிங். அவன் வளர்த்ததுதான் இப்ப ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ஃப்ளோல இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்ல வரைக்கும் நான் அந்த கேர்ளை நம்பவே இல்லை. நான் என்ன சொல்றேன் என் ஃப்ரெண்டு கிட்ட, மச்சான் அதை நடிக்குது என்னமோ சொல்றதுக்காக அது இப்படி டான்ஸ் ஆடி நம்மளை ஏமாத்துது, நீ நம்பாத. இல்ல நீங்க மாமா கடல்ல போய் உட்கார்ந்தீங்க கொஞ்ச நேரம்? இல்ல கிரவுண்ட்ல இல்ல அங்கேதான் நிற்கிறோம் எல்லாரும். நான் சொல்றேன் இல்ல நான் அது வரைக்கும் நம்பிக்கையே கிடையாது இது மேலாம். நானே இல்ல இது பொய் சொல்லுது, இது வேற என்னமோ ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, ஐயா யாராச்சும் வீட்டுக்கு போகணும், இந்த அவங்க ரெண்ட் வீடு உள்ளுக்கு விட மாட்டேன்ட்டாங்க. சரி இப்ப யாராச்சும் ஒரு வீட்டுக்கு கூட்டு போங்கன்னா அந்த கேர்ளோட ஒரு ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க அந்த டைம். அவங்க ஹெல்ப் பண்றதுன்னா சொன்னாங்க ஒரு பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட் இருக்கு ப்ரோ உல்கிளங் ரோட்ல, அங்க வேணா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாரும் கிளம்பி அங்க போறோம். டான்ஸ் ஆடிட்டு கூட்டிட்டு அப்படி டான்ஸ் ஆடிட்டே கூட்டு போங்களா? பக்கமே போலி அவன் கூட்டது கேட்டா நீயே சாவுன்னு சொல்லி கூட்டு வான்னு சொல்லிட்டு நல்ல ஃப்ரெண்ட் இப்படிதான் இதுதான் மனசுதான் யோசிக்கிறது. ஆமா நானு காடியில வந்து என்கிட்ட கேட்கறேன், மச்சான் உன் காடி நீ காலில மச்சான் ஏத்திக்கோடான்னு. நானா இது வேறையா, சரி ஏறு சொல்லிட்டு ஏத்திட்டு கார்ல நான் தான் ஏத்துறேன். அப்ப அந்த பொண்ணை நீங்க தான் ஏத்துறீங்களா? ஆமா இல்ல அவங்க 2 பேரும் பைக்ல போயிட்டு படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க. சோ கார் நான் தானே எடுத்து வந்திருக்கேன். சோ இப்ப அந்த வீட்டுக்கு போனோம், நீதான் மச்சான் கார்ல ஏத்தணும்னு சொல்லி என் கார்ல ஏறி நாங்க எல்லாரும் அந்த ஓல்கிளங் வீட்டுக்கு போறோம். கார்ல ஏறணும் பேசாம இருந்துச்சு. ஆமா காடிக்குள்ள பேசாம இருந்தது, ரொம்ப நேரமா வெளியே பாக்குது என்னமோ பண்ணுது. ஒரு டிராபிக் சிக்னல் வந்தோடனே கதவை பட்டாரம் திறந்து வெளியே ஓட பார்த்துச்சு ப்ரோ. அந்த கேளு நாங்க தெரிஞ்சுட்டோம். இல்ல பாக்கல ஒரு பொண்ணு பார்த்தோம், அது மாதிரி ஓடுல அது பொண்ணு. நாங்க கொஞ்ச நேரத்துல அவன் அதை போய் புடிச்சு மாமா சீக்கிரம் போடா அப்படின்னு சொன்னான். நான் ஒரு இடத்துல வந்து ஒரு டிராபிக் சிக்னல் இருந்துச்சு அந்த வீட்டோட என்ட்ரி பாயிண்ட்ல. சரி அங்க வந்து நின்ற கேடு என் கார் வந்து நின்றுச்சு. நானு என்ன இந்த டைம் பத்தி இது என்னமோ சேட்டை பண்ணுதுன்னு சொல்லிட்டு காரி ஸ்டார்ட் பண்றேன் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி ஒரு கட்டத்துல என்னமோ பண்ணி ஸ்டார்ட் எடுத்துட்டோன்னா அந்த பிள்ளை பின்னாடி இருந்து அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சிச்சு ப்ரோ. நாங்க ஏன் இப்ப திடீர்னு இந்த மாதிரி ஒரு சிரிப்பு அப்படின்னு சந்தோஷமா இருக்கா? எப்படி அதை திருப்பியும் ஓடி போய் பிடிச்சிங்க? அவன் புடிச்சிட்டான் விளையாடுறதுக்கு முன்னாடியே கையை பிடிச்சி உள்ளுக்கு இழுத்து அது கதவுதான் திறந்துச்சு. ஆமா ஃப்ரெண்டு அந்த சிக்னல் கிட்ட வந்தோம்னா அந்த மாதிரி ஒரு சிரிப்பு எனக்கு டக்குன்னு என்னடா இது சிரிக்குது திடீர்னு. காடி ஸ்டார்ட் எடுத்துக்கிச்சு, காடி சொந்தமா அன்லாக் பண்ணிக்குது திறந்துக்குது, லாக் பண்ணிக்குது திறந்துக்குது. இதுதான் படத்துல வர மாதிரி ஒரு நடக்குது. ரேடியோ ஸ்டேஷன் வந்து ரேடியோ ஸ்டேஷன் ப்ரோ அதோட ஃப்ரீக்வன்சி சொந்தமா மாறுனுச்சு. எப்படி மின்னல்ல இருந்து ரகாக போச்சு. நான் வந்து தெரியல அந்த டைம்ல அதெல்லாம் கவனிக்கல. நானு ஓகே சம்திங் தட் ஐ அம் எக்ஸ்பெரிமெண்டிங் சம்திங் நியூ அப்படின்னு சொல்லிட்டு காடியை எடுத்துட்டு போயிட்டு அந்த அபார்ட்மெண்ட்ல நிப்பாட்டி அந்த பிள்ளையை எடுத்துட்டு நேரா அந்த ஃப்ளோருக்கு கூட்டிட்டு போனோம். அவரு அங்க இருந்த அந்த கேர்ளோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு எல்லாம் யூனியன் நம்பர் அதை நினைக்கிறேன் 11 or 12 இருந்தாங்க. அந்த ஒரு ஹை கொண்டமினியம் இருந்தாங்க. நாங்க கூட்டிட்டு போயிட்டு சாமியார் வரைக்கும் வெயிட் பண்ணோம். அவரு வந்தாரு, வந்து அந்த பிள்ளைய உட்கார வச்சாரு, என்னென்னமோ பண்ணாரு இது என்னமோ உருட்டுறாரு. கடைசியா ஒரே ஒரு வார்னிங் மட்டும் கொடுத்தாரு அந்த கேளுக்கு, இப்ப கிளம்புல நாக்குல சூடத்தை வச்சிருவேன். நான் அது வரைக்கும் ஓகே இதுதான் கிளைமேக்ஸ், நாக்குல சூடத்தை வைக்க போறாரு, இதுக்கு மேல இதை நடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு நான் வச்சிருவேன் அந்த மாதிரி தாட்டு. ஓகே இதான் வைக்க போறாரு கிளைமேக்ஸ், ஓகே இது நடிப்புலாம் ஒண்ணு வேலை செய்யாதுன்னு. அந்த கேர்ள் அதுக்கு முன்னாடி ரிப்ளை பண்ணுச்சு லெத்தாளா அப்படின்னு.
அதேதான் லூ லங்சி லூ மாத்தி லெத்தாலா அந்த மாதிரி தான் இருந்தது. those who don't understand Malay அது சொல்லிச்சு நீ வச்சு பாரு போட்டு பாரு. அதேதான் நீ போட்டு வச்சு பாரு. உனக்கு இஷ்டம் தான் நீ வச்சு பாரு. அவரு என்ன பண்ணாரு ப்ரோ, வச்சாரு ஆட்களை எடுத்து வச்சுட்டு கொளுத்திருவேன் ஒரு பயம் பண்ணி கொடுத்துறாரு. அதுக்கு அது சிரிச்சுக்கிட்டு நெட்டாலா மறுபடியும் அது எதிர்பார்த்திருக்கேன் நிறைய. என்ன சூடு ரொம்ப சின்னதா இருக்கு. அவரு எடுத்து கொளுத்தி பார்த்து வச்சாரு ப்ரோ. அந்த நெருப்பு அமீர் வரைக்கும் நாக்கிலே தான் ப்ரோ வச்சிருந்துச்சு. பாய் ஃப்ரெண்ட் கார ஏதோ எலக்ட்ரிக் கம்பத்துல கை வச்சது தெரிச்சு போய்க்கிறதா. நாங்களும் அப்படி பாத்துட்டு இருக்கோம். என்னடா போகுதே. அப்புறம் நான் இப்பயே சொல்றேன், இது டிக்டாக்ல இன்ஸ்டாகிராம்ல வரப்போத ரீலா இல்ல. ஐயோ ஜி, இப்ப என்ன தெரியுமா, நீங்க கதை சொல்றீங்க காமெடியா இருக்கு. நீங்க எபிசோட் பாருங்க, நாங்க ஏன் சிரிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். தெரியுது, நானும் உங்க ஷோ பாத்துருக்கேன். நாங்க சொல்லும் போது அங்க ஒண்ணு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆமா, அதேதான் இங்க ரொம்ப ஓடிடுச்சு. சரி, அப்புறம் நாக்குல போட்டோடனே வச்சோடனே என்ன பண்ணாங்க? அவரு கடைசியா சாமியாரு கிவ் அப்ல ஐ லாஸ்ட் தி கேம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே தோத்துட்டாரு. நான் ஒண்ணும் செய்ய முடியாது. ஆமா, அவரு கடைசியா பிரதர் நான் ஒண்ணும் செய்ய முடியாது, இது வந்து நீங்க நாளைக்கு யாராச்சும் பெரிய ஆள் என்னோட கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆளு அங்க போய் ட்ரை பண்ணுங்கன்றாரு. என்னோட பெரிய சூட யாராவது வச்சிருந்தாங்க, நான் பத்த வச்சிருக்கேன் ப்ரோ. ஆமா, அவர் வந்து சொன்னாரு நான் வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டேன், முடியல, நீங்க வேற ஆள் ட்ரை பண்ணுங்க கேட்டாரு. இது டபுள் மீனிங்கா ரொம்ப போகுது. நாங்க இனிமே டபுள் மீனிங்கா எதுவும் யோசிக்க கூடாது. காம் டவுன். ஓகே, நீங்க சொல்லுங்க. நீங்க ஸ்டில் ஆர்வமா கதை கேட்கிறேன், உங்களை பாராட்டு. நான் கதை கேட்கிறேன். டபுள் மீனிங் யோசிக்காம ட்ரை பண்றேன் ப்ரோ. யாரு அங்குள்ளவங்க கேட்ட டபுள் மீனிங்? அதான் இந்த கதைய இருந்தாலும் உங்களுக்கு பெரிய நம்பிக்கை தான். கண்டினியூ நான் வந்து எப்படி இருக்கேன்னா, ஐயோ போச்சு இன்னைக்கு ஃபுல்லா இவனுங்க கூட தான் சுத்த போறேன்னா நானு சொல்லிட்டு, மச்சான் நான் போய் கொஞ்ச நேரம் படுக்கிறேன் சொல்லிட்டு நான் என்ன பண்ண, அங்க ஒரு ஹால் இருந்து அங்கேயே படுத்துட்டேன். என் பக்கத்துல அந்த டைம்ல அவங்க சாமியார் செய்யும் போது இன்னொரு ஃப்ரெண்டும் வந்துட்டான் பிஜில இருந்து. அவனே கூப்பிட்டு ஒரு ஹெல்ப்புக்கு அவனும் வந்துட்டான், அவனும் படுத்துட்டான் கூட. இந்த பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன பண்ணாங்க, மின்னுக்கு இருக்கிற ஒரு டைனிங் டேபிள்ல ரெண்டு பேரும் அந்த கேர்ள் மயங்கிருச்சு நேரத்துல. இவன் என்ன பண்ணா அந்த கேர்ளோட அங்க உட்காந்துட்டேன். நானும் சரி ஓகே நம்ம கொஞ்ச நேரம் தூங்குவோன்னு படுத்துட்டு இருக்கிறேன். திடீர்னு என் மண்டல யாரோ டங்குன்னு ஒரு அடி. நான் திரும்பி என் ஃப்ரெண்டு தான் திட்டுறேன், அறிவு கட்ட நாய ஏன்டா அடிக்கிற அவனை திட்டுறேன். அவன் பிளரா ஏச்சு பார்த்துட்டு யாரா ஒண்ணு அடிச்சா அப்படிங்கிறான். நானு பக்கத்துல நீ தாண்டா இருக்க, நீ தாண்டா அடிச்சிருப்ப மூதேவின்ட்டு படுறான்னு படுத்துட்டேன். திரும்பி எப்படின்னா திரும்பி புட்டின்னு ஒரு அடி எந்திரிச்ச. அவனை பார்த்தா அவன் நல்லாதான் தூங்குறான். நானு சரி இடம் சரியில்லைன்னு இப்படி திரும்பி போன வேற மாதிரி லொகேஷனை மாத்தி படுத்தேன். சோ நம்ம கழுத்துல யாரோ கைய வச்சு திடீர்னு தலையை நோக்கி பட்டீர்னு அடிச்சா என்ன ஃபீல் கிடைக்க தெரியுமா ப்ரோ? அந்த மாதிரி ஒரு ஃபீல். மூணாவது தடவை பேய் அடி மண்டையில வாங்கிட்டு இப்படி ஏஞ்சி மெதுவா அவனையும் அந்த ஃப்ரெண்டு பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டை பார்த்துட்டு நேரா அந்த டைனிங் டேபிள் அந்த கப்பல்ஸ் பார்த்தேன். அந்த படுத்துக்கிட்டு இருந்த பிள்ளை இப்படி ஏஞ்சி நல்லா சிரிச்சுட்டு அக்குபுக்கான் சோறாங்கிடுச்சு பாருங்க. தனி ஆள் இல்லடா அப்படின்னு இருக்கு. தனியா இருந்துச்சு அக்குபுக்கான் சோறாங்கிடுச்சு. அக்குபுக்கான் சோறாங்கனோட தெரிச்சுட்டேன் நானு. ஏஞ்சி மெதுவா வெளியே போறேன். படுத்துட்டு இருந்த கூத்தாளி அவனு தெரிச்சுட்டு வெளியே வரான். மச்சான் என்னடா அடிக்குது அப்படின்னு அவருக்கும் உணர்ந்திருக்கு. நாங்க ஐயோ இதுக்கு தூங்கவும் முடியாது, என்னடா அடிக்குது, இதெல்லாம் நிஜமா
லைக் உண்மையா பொய்யா இதெல்லாம் நம்பவே முடியல எங்கனால. சரி என்ன பண்றது சொல்லிட்டு அடுத்த நாள் அந்த ஷேர்மேன் அவரே ஒரு நம்பர் கொடுத்தாரு. நீங்க இப்ப இந்த மெல்லி காய் ஒருத்தர் இருக்காரு, அவர் வந்து இந்த பேரநார்மல் விஷயத்துல எல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட், அவரை போய் மீட் பண்ணுங்க அப்படின்னு. சோ நாங்க அங்க போறோம் நெக்ஸ்ட் டே கூட்டிட்டு. அவர் பார்த்துட்டு சொன்னாரு, அவரு அதே டைலாக் தான் சொன்னாரு, இனி புக்கன் சத்து தான் நீ பாஞ்சா தோட்டுங்க டியா அப்படின்னு. நான் வாங்கியிருக்கேன், எனக்கு தெரியும் பாஸ் அப்படின்னு. சரி சரி இப்ப இது என்ன பண்ணணும், கிளியர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு அவன் சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண ஏதாச்சும் ட்ரை பண்றேன்னா, அவனும் அந்த கேர்ள் மட்டும் தனியா ஒரு இடத்துல இருந்து பேசிட்டு இருக்காங்க. நாங்க தூரத்துல இருந்து பாத்துட்டு இருக்கோம். பேசுறாங்க அவனை என்னமோ பண்றான், வரிஞ்சுக்கிட்டே இருக்கான். அவன் அந்த கேர்ள் கிட்ட பேசும்போது வரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. நானும் சரி என்னமோ பண்றாரு டிராவிங் அவர் பேசிக்கிட்டே வரைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் சென்று வந்தாரு. வந்துட்டு இதான் இந்த கேர்ளுக்கு உடம்புல இருக்கிறது இதான்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ அவர் வரைஞ்சது காட்டினாரு. நானு ப்ரோ டைட்டானிக் இதுல காதி யாருன்னு உங்களுக்கு தெரியும்? ஆமா என்ன வரைஞ்சாங்க அவங்க? அந்த பிள்ளை உடம்புல இருக்கிற அந்த என்ன என்டிட்டியோ அது வரைஞ்சாரு. எப்படி இருந்துச்சு? அது கொஞ்சம் கொடூரமா தான் இருந்துச்சு. நாங்களும் பாத்துட்டு சரி இப்ப நான் இல்ல அது என்ன சொன்னாரு எங்க கிட்ட, இது என்ன பண்ணுங்க, இது எடுத்துட்டு போயிட்டு தண்ணியில எங்கேயாச்சும் போட்டுருங்க. போயிட்டு அந்த வரைஞ்சது இட்ஸ் மெத்தட்னு சொன்னாரு. ஒன் ஆஃப் த மெத்தட் அந்த என்டிட்டி பாடியில இருந்து வெளியாக்குறதுக்கு நான் வரைஞ்சிட்டேன். சோ இதை எடுத்து போய் தண்ணியில போட்டுருங்க, பாருங்க அப்புறம் மேல ஓகேயா இருக்காங்களா இல்லையான்னு. இதான் அவரோட இதுன்னு சொன்னாரு. நாங்களும் அந்த மெத்தட்டை ட்ரை பண்ணோம். மெத்தட்டை ட்ரை பண்ண கையோட இந்த கேர்ள் வந்து தூங்குனுச்சு நல்லா. ஒரு நேற்று ராத்துல இருந்து முடிச்சு எங்களை தூங்குடாம பண்ண கேளு அது போய் நல்லா தூங்குனுச்சு. நாங்க கொஞ்ச நேரம் சென்று ஏன்ச்சோன அந்த கேர்ள் நோம்பல பேச ஆரம்பிச்சிருச்சு. என்ன நடந்தது, என்ன ஆச்சு அப்படின்னு. நாங்க அப்பாடா வந்து சேர்ந்துருச்சுடா அப்படின்ட்டு சூப்பர் நைஸ்ன்னு சொல்லிட்டு நாங்க அந்த கேர்ள் கிட்ட சொல்றோம், இந்த மாதிரி என்னமா நீ இப்படி பண்ற, நடுரோட்ல டான்ஸ் அடிக்கிட்டு இருக்க, இந்தோனேஷியன் லாங்குவேஜ் எல்லாம் பேசுற அப்படின்னு. அந்த கேர்ள் ஆமாவான்னுச்சு. அந்த கேர்ள் வந்து இந்தியன் கேர்ளா இல்ல மலே கேர்ளா? இந்தியன் கேர்ள். இந்த மாதிரி வந்துட்டு இதுக்கு என்னமா நீ இப்படி மலையாள சம்மந்தமே எல்லாம் பேசுற, வாட் இஸ் திஸ் அப்படி சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அந்த கேர்ளோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க வந்தாங்களே, அந்த அப்பார்ட்மெண்ட் கொடுத்தாங்களே, அவங்க கால் பண்றாங்க எங்களுக்கு. கால் பண்றாங்க, இந்த கேர்ள் எடுத்துச்சு. சொல்லு அப்படின்னு சொன்னாலும் மறுபடியும் இந்த கேர்ள் கண்ணெல்லாம் பெருசாகுது. மறுபடியும் பேக்கி புரிஞ்சிருச்சான்னு டக்குன்னு லவுட் ஸ்பீக்கர்ல போடுது. நேற்று ராத்திரி இந்த கேர்ள் ஒரு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சா, கையை வச்சுக்கிட்டு இப்படி பண்ணிக்கிட்டு சொன்னல கதையில ஏர்லியரா, அந்த மாதிரி அந்த கேர்ள் சொல்லுது, என் கை சொந்தமாவே மூவ் ஆகுது, என் கண்ட்ரோல் இல்ல ப்ரோ அப்படி. அந்த வீட்டுல உள்ள ஆனரும் அந்த மாதிரி ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல சோ கிரா ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க அந்த கேர்ளுக்கு அதோட அந்த கை அந்த மாதிரி டான்ஸ் ஆடுது, அது கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த கை சொந்தமா மூவ் ஆகுதுங்கிறது அந்த கேர்ள் கதறிக்கிட்டு, ஐயோ என்ன யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. நாங்க ஐயோ கடவுளே சொல்லிட்டு மறுபடியும் அந்த கேர்ளை கூட்டிக்கிட்டு மறுபடியும் அதே மலை கை கிட்ட போயிட்டு அவர்கிட்ட காட்ட போது அவர் சொன்னாரு பாருங்க, இது என்டையர் பாடியே பொசஸ் ஆகல, அந்த கை மட்டும் பொசஸ் ஆச்சு அப்படின்னு பாருங்க. என்ன அது பாதி பொசஸ். அதான் நாங்களும் ஓ இது இந்த மாதிரிலாம் இருக்கா, இந்த நெட்வொர்க்ல பொசஸ் பண்றதுக்கு. ஐ மீன் இந்த மாதிரி பொசஸ் வேணும், பாதி சைட் மட்டும் பொசஸ் ஆகிறதுக்கு. எதுக்கு? இது ஹேண்ட் ஜாப். பல வருஷங்களுக்கு சென்று நானும் அப்படிதான் பேசுறேன். ஹேண்ட் ஜாப் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. சோ நீங்க போய் பாத்தீங்களா அவங்கள? போய் பார்த்துட்டு அவங்க நார்மலா பேசுறாங்க, கை மட்டும் தனியா போகுது எங்கேயோ. என்னம்மா கை ஒரு கையில பரதநாட்டியம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சொல்லிட்டு அவங்கள கூட்டிட்டு போயிட்டு அது பரதநாட்டியம் நீ பரதநாட்டியம் பத்தி பேசக்கூடாது. என்ன சொல்லியிருக்கேன், பரதநாட்டியம் தான் பேசக்கூடாது. நீ இந்தியன் கலாச்சாரம் பத்தி நீ எதுவுமே பேசாத. அப்ப நான் இந்தியன் இல்லையா? நீ இந்தியனே இல்லடா. நீ பேசிட்டு எக்ஸ்கியூஸ் மீ எவரிபடி இஃப் யூ ஜஸ்ட் லைக் சாரி நான் தான் சொல்லணும், நீ பரதநாட்டியம் பத்தியே பேசாத. அதான் ப்ரோ, அதுதான் அதே சேம் திங் தான். அவரு வரைஞ்சாரு, ஒரு இது கொடுத்தாரு, நாங்களும் அதை போய் தண்ணியில விட்டோம். Finish done for the 2 days.
ப்ரோ இப்போ நீங்க சொன்னீங்க தெரியுமா அவங்க வந்து பேப்பர்ல வரைஞ்சாங்கன்னு, அது நீங்க பாத்தீங்களா என்ன வரைஞ்சாங்கன்னு? பாத்தீங்க தானே? ஆமா ஆமா காட்டினாங்க. எப்படி இருந்துச்சு, டிஸ்கிரைப் பண்ண முடியுமா என்ன அது? அது எப்படி தெரியுமா ப்ரோ இருந்தது? இல்ல அவர் வந்து ஒரு A4 பேப்பர்ல தான் வரைஞ்சாரு. ஓகே. பேர் சொன்னாரு ஜெம்பாலாங் அப்படின்னு சொன்னாரு. மூக்கு மலையில அதோட பேரு. ஓகே. ஜெம்பாலாங் அப்படின்னு இனி ஜெம்பாலாங்களா அப்படின்னாரு. இருங்க, ரிமெம்பர் ஒன்ஸ் we had an episode அந்த ஜெயில ஆரம்பிக்கிற ஒரு பேய், அந்த what ஜின் not ஜின், நம்ம ஒரு எபிசோட் பண்ணோம். அது சின்ன சைஸா ஒன்னு இருக்கும் வீட்ல. ஜங்க்லோட்ல தானே ஜி? ஹலோ என்னது? இல்ல ஜெம்பாலாங், அது பேர் ஜெம்பாலாங். எனக்கும் அதுதான் தெரியல, கூகுள் பண்ணா தெரியும் நினைக்கிறேன். ஓகே. அது ஒரு சரித்திரத்துல அழிக்கப்பட்ட பேய். சோ அதுதான் வரைஞ்சு காட்டினாரு. அது ஒரு மாதிரி கொஞ்சம் கேவலமா தான் இருந்தது பாக்குறதுக்கு. அதுதான் அது only way I can describe. ஆனா உருவம் எப்படி இருந்துச்சு? கண்ணு 2 கண்ணு 3 கண்ணு 4 கண்ணு 5 கண்ணு 6 கண்ணு 7 முகம் 8 முகம். அவ்வளவுதான் இல்ல ப்ரோ, 2 கண்ணு தான் வரைஞ்சாரு. சோ நார்மல் ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல தான் இருந்தது அவர் லுக்கு. இது இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாரு. நானும் சரி ஓகே. எனிவேஸ் தேங்க்ஸ் ஜி, தேங்க் யூ சோ மச். உங்களுடைய கதையை வந்து எங்க கூட ஷேர் பண்ணதுக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இல்ல நீ அது இன்ட்ரெஸ்டிங்கா சொன்ன, அது நம்ம வெச்சு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி. இல்ல நாங்க ஆக்சுவலி பெருசா ஒண்ணும் பண்ணல, பட் நீங்க எபிசோட் பார்த்தா உங்களுக்கு தெரியும். நாங்க நீங்க பாப்பீங்க, உங்களுக்கு தெரியும். சாரி எவரிபடி. தெரியும். நீ கூப்பிட்டு வச்சு என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்ட. அந்த ஆளு அவர் இனிமே காலுக்கு வருவாரா? அந்த ஆளு ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாரு, எல்லாமே டபுள் மீனிங்ல தான் போச்சு. பேய் கதை சொல்றாங்க இல்லையோ, நம்ம வேற கதை தான் வச்சிருக்கோம். ஆனா இந்த மாதிரி பேய் இந்த ஜம்பலாங்கன்னு சொல்றாங்க, அந்த மாதிரி பேய்ல நீ கேள்விப்பட்டிருக்கியா? ஆக்சுவலி அந்த மாதிரிலாம் பேய் இல்ல. ஆக்சுவலி இந்த மாதிரி வித்தியாசமான பேய் வந்து நிறைய இருக்கு நம்ம கேள்விப்பட்டதுல. ஆனா நீ இந்த மாதிரி வித்தியாசமான பேய்ல வந்து நிறைய பேர் வந்து இந்த படம்லாம் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து இந்த கழுது மூஞ்சி வச்சு அந்த மாதிரி. ஸோ தாய்லாந்துல ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு இது இருக்கு. அது பேர் வந்து என்னமோ ஒரு, எனக்கு மறந்து போச்சு பேய். அந்த பேய் பேர் பேய்க்கு இல்ல, அது ஒரு என்டிட்டி. ஓகே. இந்த என்டிட்டி வந்து பேசிக்கலி அதுக்கு வந்து 4 காது இருக்கும், 6 கண்ணு இருக்கும். அப்ப காட்டுதான் மேல 2 கண்ணு கீழே. அவன் சீரியஸ் பேச, நீ சீரியஸ் பேச, நீ சீரியஸ் இருங்கடா. சோ ஒரு ஃபார்மர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. அவங்க அம்மா வந்து ரொம்ப நாளா வந்து பெட் ரீடன்லாம். ஸோ ஒரு ரொம்ப வறுமையில இருக்கிற ஒரு ஃபேமிலி. ஸோ அப்போ ஒரு நாள் வந்து இந்திர லோகத்து தேவன் சொல்லுவாங்களே, அவர் வந்து பார்த்துட்டு, ஓ இந்த ஃபேமிலி கஷ்டமா இருக்கு, நம்ம போய் டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அவரோட பேஷண்ட் டெஸ்ட் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ஃபீல்ட்ல போயிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. சாப்பிட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. ஸோ டெஸ்ட் பண்றது பேஷண்ட் டெஸ்ட் பண்றாராம். அவங்களோட பேஷண்ட் வித்தியாசமான பேஷண்ட். என்ன பேஷண்ட் டெஸ்ட் பண்றது? இதுதான் சாப்பாடு, இது ஏன் அழிச்சிட்ட, இதுக்கு மேல என்ன இல்ல, நாளைக்கு இருக்கு 4 மூட்டை சோறு. என்ன சிவாஜி, எதுவுமே இல்ல, உன் பேஷண்ட் டெஸ்ட் பண்றீங்க இல்ல. அது அவருக்கு அந்த மிருகத்து உருவத்துல இருக்கனால தெரியல. சோ he took the form of creature. அப்ப அந்த creature இவர் இந்த ஃபார்ம் என்ன பண்ணிருக்காரு, இதா பண்றேன்னு சொல்லி கட்டி போட்டு ஃபார்ம்ல போட்டாரு. சோ அவங்க அம்மாக்கு சாப்பாடு இருக்கும்போது அது அவர் பாத்துருக்காரு, பாவமா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பாடு ரெடி பண்றதுக்குள்ள நெருப்பு 6 கண்ணு பாக்குற பாவமா இருக்கு. தெரியல, அப்படிதான் கதை இருந்துச்சுடா, எனக்கு தெரியாதா? நீ ஒரு சில ஸ்பைடர் போட்டோலாம் கியூட் போட்டோஸ் பாத்திருக்கியா? ஸ்பைடர் போட்டோ இன்னைக்குமே கியூட்டா இருந்தது பார்த்ததே இல்ல. கியூட் ஸ்பைடர் போட்டோன்னு தட்ட கியூட்டா இருக்கும், அதுக்கு 8 கண்ணு இருந்தாலும். சோ அந்த கிரீச்சர் பார்த்திருக்கு, இந்த நெருப்புல வந்து அந்த சாக்கோல் எல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குல்ல, அந்த சாக்கோல் எடுத்து போட்டு சாப்பிட்டு வாயில சாப்பிட்டுட்டு இருக்கு. அந்த நெருப்பு எரிக்கோல் இருக்கு, கிரீச்சர் சாப்பிட்டு இருக்கா, அந்த கிரீச்சர் எடுத்து சாப்பிட்டு இருக்கு. இவர் பார்த்துட்டு என்ன நெருப்பு சாப்பிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவர் உண்மையான சாப்பாடு கொடுத்தாலும் வேணாம்னு சொல்லிட்டு அந்த நெருப்பு தான் எடுத்து சாப்பிட்டு இருக்கு. அது சாப்பிட இப்ப என்ன தெரியுமா நடக்குது, அது கக்கா போறதெல்லாம் தங்க கட்டியா விழுவுது. I'm not kidding. அது உண்மையிலேயே தங்க போடுறது. அதுக்கப்புறம் அந்த கிரீச்சரை வந்து ஒரு கடவுளாவே ஆக்கி இன்ன வரைக்கும் தாய்லாந்துல கும்பிட்டு இருக்காங்க. அது தங்கத்துல பேர்ற கக்கா பேய், கக்கா கடவுள். அவங்க பேர் அப்படி இருந்திருக்காது, நீ சொல்றது அப்படி இருக்கு. வேலை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இல்ல, பட் அது அந்த கோல் வெளியே வருது வந்து அது சாக்கோல் சாப்பிட்டு கோலா வருது. கரெக்ட். ஆமாவா? அது சாக்கோல் சாப்பிட அதுக்கு வந்து தங்கமா தான் போயிட்டு இருக்கும்.
பேக் சைடுல மத்த கல்ச்சர்ல வயித்தால போனுச்சா தங்கமா வயித்தால போகும். இது வந்து நான் வந்து டிஸ்கஸ்டிங்கா தங்கம் ஐடியா இருந்தாலும் தங்கம் போடு வர்ற மெத்தட் டிஸ்கஸ்டிங் இல்ல. நான் சொல்றேன், உங்க அனிமல் ஏதாச்சும் தங்கத்துல பேண்டுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆமா என்ன பண்ணுவீங்க? ஆமா நான் கேட்கல. லெட்ஸ் சே உங்க வீட்டு நாய் பீ பேணுது, ஆனா தங்கமா பேணுது, ஆனா பீ என்ன பண்ணுவீங்க? மோதி போது பாப்பேன். மோந்து பாப்பியா? ஸ்மெல் இருக்கு, பீ வாட அடிக்குது, ஆனா அது தங்கம். என்ன பண்ணுவேன்? நீ என்ன பண்ணுவேன்? நான் ஸ்பிரிட்ல போட்டு அசிட்ல போட்டு கொஞ்சம் ஊற வச்சுட்டு இல்ல அந்த நாத்தம் வந்துட்டே இருக்கு, ஆனா தங்கம் பாச்ச கடல கொடுத்து கொடுத்துலாம். இனி யூஸ் மசாலா இனி நான் அப்படியே மாஸ் போட்டு அதான் mana you simpan கேப்பான். It's a big story. Actually, I think it's very interesting that different cultures have different ways. Maybe இது நம்ம தமிழ் கலாச்சாரத்துல இது வேற கதையா இருக்கலாம். ஏன்னா நம்ம கிட்ட இருந்து தான் தமிழ் கலாச்சாரத்துல இருந்து தான் இந்தியன் இந்துயிசம்ல இருந்து தான் தாய்லாந்துக்கு போனுச்சு இந்த கதைலாம். சோ அவங்களுக்கு வந்து ஹனுமானோட வெர்ஷன் வேற மாதிரி வெர்ஷன் இருக்கு. இன்னும் இந்தோனேஷியால வந்து ஹனுமானுக்கு கல்யாணம் பண்ணி பிள்ளைலாம் இருக்கு, அவருக்கு ஒய்ஃப் கிட்ஸ்லாம் இருக்கு. அது வந்து அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு மீன். That's the Indonesian version, right? இல்ல இந்தோனேஷியனும் சேம், தாய்லாந்தும் சேம். ஆனா இது நீ பாத்தீங்கன்னா தமிழ் வெர்ஷன்ல எப்படி போட்டிருப்பாங்கன்னா அவர் மீன் வயிற்றுல போயிட்டு வெளியாயிட்டு வந்துருவாரு. அது ஒரு ராசச்ச மீன்ல ராவணனை போய் பாக்குறப்ப பிளாக் பண்ணும். பட் இந்த தாய்லாந்துல எப்படி கதை சொல்லுவாங்கன்னா he have a relationship with அந்த creature கிட்ட. I think because it's like a universal story, I think every culture has adapted it differently. அவங்க ஸ்டைல்ல சொல்லும்போது அது டிஃபரெண்டா தான். கரெக்ட். சோ இதே மாதிரி எனக்கு ஒரு ஸ்டோரி ஒருத்தவங்க சொன்னாங்க என்கிட்ட. சோ இந்த ஸ்டோரி என்னன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அவங்களுக்கு வந்து ஒரு பிள்ளை இருக்கு, கை குழந்தை. ஐ மீன் ஒரு 1-2 years old கை குழந்தை இருக்கு. ஒய்ஃபோட பிரதர், ஏன்னா அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரே வீட்டில் இருக்காங்க. ஓகே இல்ல கொஞ்சம் இது கல்யாணம் பண்ணி அவரோட பிரதரோட கேர்ள் ஃப்ரெண்ட். சோ ஒய்ஃபோட பிரதர், அந்த ஒய்ஃபோட பிரதரும் கேர்ள் ஃப்ரெண்ட், அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் அந்த ஒரு வீட்ல இருக்காங்க. சோ மாமா வந்து மச்சானுக்கு எவ்வளவு வேலையெல்லாம் பார்த்து கொடுத்து உருப்படியா ஒன்றும் செய்யறது இல்ல, வீட்லயே உட்காந்துக்கிட்டு அக்கா கிட்ட காசு வாங்கிட்டு இருக்காரு. ஓகே பட் கொஞ்சம் யூஸ்லெஸ் தான் இருக்காரு. கொஞ்சமா நீ யோசிச்சு பாரு, தங்குற வீடும் சொந்த வீடு, சாப்பாடும் கொடுத்து ரூமும் கொடுத்து கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு எவ்வளவு பெரிய மனசு தருமா. அவன் சொல்லியிருக்கானா நான் கொஞ்ச நாள் இருந்துக்கிறேன், அப்புறம் வேலை கிடைச்சு நான் வீட்டு விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். ஸோ அவங்களும் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அக்கா வந்து ரொம்ப பாசக்கார அக்காளா, ஸோ அப்படி வீட்டில் விட்டாங்க. என்ன ஆச்சுன்னா எல்லாம் நல்லா தான் போயிட்டு இருக்கு. திடீர்னு ஒரு நாள் வந்து வீட்டில் காசு காண போகுது. யாரு? மாமாவோட காசு காண போகுது. மாமாவோட காசு காண போறப்ப அவங்க வந்து கொஞ்சம் மொதல் வந்து கடுப்பானாரு. பட் அப்புறம் வந்து கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ட்டு விட்டுட்டாரு. தென் நாளாவ அந்த காசு இன்னும் நிறைய காண போயிட்டே இருக்கு. இப்ப என்ன பண்றாரு, ஓகே நம்ம சும்மா வைக்கிறதுனால தான் காசு எடுக்கிறாங்க சொல்லிட்டு சாமி மேடையில் வைப்போம்னு சொல்லிட்டு சாமி மேடையில் வைக்கிறாரு. சாமி மேடையில் வச்ச பிற்பாடும் காசு காண போகுது. அப்போ ஒரு பொங்கி எழுஞ்சிட்டாரு. உனக்கு ஒன்று தெரியுமா, ஐ ஹேவ் திஸ் திங், எங்க அப்பா வந்து காசு என்கிட்ட ஏதாச்சும் கொடுத்தாருன்னா சாமி ரூம்ல வச்சிட்டாரு, நான் போய் எடுக்க மாட்டேன். கரெக்ட். சோ அவரு இதுவும் அவர் இப்படிதான் நினைச்சாரு, சாமி ரூம் வச்சா யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சு தான் சாமி ரூம் போய் வச்சாரு. சாமி இதுல அந்த சாமி மேடையில அப்பயும் காசு காண போகுது. சோ அவர் கடுப்பாயிட்டாரு. கடுப்பானதும் இல்ல இது வந்து கண்டிப்பா இவங்க எல்லாம் பண்ணிருக்காங்க சொல்லிட்டு வீட்டுல சத்தப்படுறாரு. ஒரு மாதிரி இருக்க மாட்டேன், எனக்கு இந்த மாதிரி பிடிக்காது, பாத்துக்கிட்டே இருக்கேன், காசு காண போயிட்டே இருக்கு, இது நல்லா இல்ல அப்படின்னு சொல்லி மேட்ட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே தம்பிக்காரனும் வந்து அந்த அக்கா கிட்ட வந்து என்ன கேவலமா நினைக்கிறீங்களா, நான் அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அக்கா கிட்ட சொல்றான். பரவாயில்ல விடு, என்ன என் காசு காண போகுது, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு அக்கா சொல்றாங்க. அந்த பிரதரோட காசு காண போது அவன் காசே இல்ல. மக்கானாலே அந்த பிரதரும் அந்த பிரதரும் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றாங்க அவங்க காசு காண போகுதுன்னு சொல்றாங்க. சோ இப்போ வந்து அக்காவுக்கு சந்தேகம் வருது, எங்க காசு காண போச்சுன்னு சொல்றோம், ஓகே இப்போ உன் காசும் காண போகுது நீ சொல்ல, அது நாங்க சொன்னப்ப நீ சொல்லும் போது இது எங்களுக்கே ஒரு மாதிரி இருக்குல்ல. வாஸ்தவமான கேள்வி என்னன்னா, காசே இல்லாத உனக்கு இப்படி காசு காண போகுது. இல்ல அந்த அளவுக்கு காசு இல்லாம இருப்பாங்களா, இருக்கும்லாம் கொஞ்சம் கேஷ் அப்படி பாக்கெட் மணி மாதிரி இருக்கும். சோ ஓகே அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. இப்ப என்னன்னா ஒரு நாள் வந்து இந்த அக்கா வந்து கிச்சனுக்கு போறாங்க. கிச்சனுக்கு போயிட்டு இந்த கறி சூடு காட்டுறேன்னு சொல்லிட்டு சூடு காட்ட போறாங்க. அவங்க 2 வயசு பையன் இருக்கான்ல, அவன் கிச்சன் இந்த அப்படி ஓடி அந்த ஒரு ரூமுக்கு போறான். இவங்க வந்துட்டு ஏய் வாண்டி ஏஞ்சிட்டியான்னு சொல்லிட்டு அவங்க போட்டு அந்த ரூமுக்கு போறாங்க. அவங்க அந்த ரூம் இருட்டா இருக்கு, லைட்டா திறக்கல. அவன் அந்த ரூம்ல இருந்துகிட்டு பூச்சாண்டி வரப்போறான், பூச்சி பாரு வாங்க ஓடி வாங்க சொல்றாங்க. அந்த பையன் அங்கே இருந்துட்டு அப்படியே சிரிக்கிறான், அந்த பல்லு இங்க வரைக்கும் வருதான். So that moment she got so freaked out, immediately light தட்டுறாங்க, அங்க அந்த பையனே இல்ல.
ஸோ அந்த ரூம்ல ஓடி போயிட்டு அந்த அவங்க ரூம்ல போய் பாக்குறாங்க. அந்த பையன் இன்னும் தொட்டில தான் தூங்கிட்டு இருக்கான். யாரோ ஓடி இருக்காங்க பின்னால. யாராச்சும் ஓடி அந்த மாதிரி சிரிச்சாங்கன்னா உனக்கு யாரோ ஓடி இருக்காங்கன்னு யோசிச்சுப்பியா? பயந்து உட்காந்துருப்பாடா. ஸோ ஹஸ்பண்ட் சொல்லும் போது இல்ல உனக்கு ஏதோ மனப்பிரமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விடுறாரு. ஸோ இதை வந்து தம்பி கிட்ட சொல்றாங்க, தம்பியோட ஒய்ஃப் கிட்டயும் சொல்றாங்க. தம்பியோட ஒய்ஃப் இல்ல, தம்பியோட கேர்ள் ஃப்ரெண்ட். நடுவில் அப்கிரேட் ஆயிட்டாங்க. ஸோ அவங்களும் வந்துட்டு சரி தெரில, அந்த மாதிரி நானும் பார்த்துருக்கேன், பட் அப்பப்போ ஃபீல் ஆயிருக்கு, பட் தெரில அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கேர்ளும் பாய் ஃப்ரெண்ட் தூங்குறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்ட் பின்னால பையன் மாதிரி உருவம் சிரிச்சுக்கிட்டு இதே மாதிரி பாக்குது. இவங்க உடனே எழுப்பி லைட் தர சொல்றாங்க. தட்டி பார்க்கும்போது அங்க இல்ல. இவங்க நோட்டீஸ் பண்ணிருக்காங்களா அதை? இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் நோட்டீஸ் பண்றாங்க. ஓகே. ஸோ அவன் பார்த்துட்டு ஆமாவா பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயத்துல இருக்கான். ஓகே. 2 பேரும் பயத்துல இருக்காங்க. சரி கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு பார்ப்போம், சரி சாமி மேட்ல போய் துணூறு பூசிட்டு வருவோம். துணூறு பூசிட்டு படுக்கிறாங்க. படுத்து தூங்க கொஞ்ச நேரத்துல வந்து இந்த சவுண்ட் எஃபெக்ட். ஓகே சலங்க என்னது சலங்க இவன் கேக்குது. என்னடா இல்ல இப்படிதான் அந்த சவுண்ட். நீங்க அந்த பேக்ல கை விட்டா சத்தம் வருமே. பேக்ல கை விட்டு இப்படி சத்தம் வருமா? இல்ல இப்படி தேடுற மாதிரி ஏதாவது தேடுற மாதிரி. ஓகே ஓகே. அந்த சவுண்ட் என்ன சொல்றது இல்ல, பட் அப்படிதான் சொன்னாங்க. சர்ச்சிங் சவுண்ட்லாம். சர்ச்சிங் சவுண்ட். சர்ச்சிங்க்கு ஒரு சவுண்ட் இருக்கா? அதாவது சர்ச்சிங் சவுண்ட் இப்படி பண்ணுவாங்க. நீ சொல்லி கேட்டு அப்புறம் இதுவே சர்ச்சிங் சவுண்ட்னா போலீஸ்கார போகும்போது பில்ல காண போச்சு. என்ன பண்ற? ஐ அம் சர்ச். இது பேச நான் வீட்லயே சரி. சோ அந்த மாதிரி பேக்ல வந்து இன்னும் ஒரு உருட்டுற சத்தம் கேக்குது. ஓகேவா, சிம்பிளா போட்டலாம். ஓகே, உருட்டுற சத்தம். கரெக்டான ஓட் கிடைக்கலடா. நீ ஓட்டு கிடைக்க கூட பரவாயில்ல, நீ அவங்க இது தேடி இருக்கும்போது சரி உருட்டுற சத்தம். விஜய் அடுத்த படத்துல ஆயம் எங்க தெரிகிறது? பாத்தி இது ராவண சொல்ற புதுசு. ஆயம் சரி ஓகே. அந்த காய் வந்து உடனே போயிட்டு லைட் ஆன் பண்றான். ஆன் பண்றப்ப அந்த பேக் விழுந்துட்டு ரோலிங் லாஸ் ஃபால் அண்ட் ரோ. சோ வெளியே ஓடல. ஆமாடா ரோலிங்டா. He just became a mess. Yes. He just dropped and became a mess. Yes. That's all he has to say. அது தமிழ்ல வர மாட்டேங்குது. டக்குன்னு டங் ஃபீலிங் சொல்லு. இங்கிலீஷ் உருளுது. நீ எதுவுமே பேசாத. உருளுதாடா. அடுத்த 5 நிமிஷம் அமைதியா இரு. உருண்டை நெய் உருண்டை எங்க சொல்லு. இத பார்த்து தான் அவங்களுக்கு தூக்கம் வரல. Okay. So they were like, okay, they tell the sister and the sister's husband-லாம் சொன்ன. பட் அந்த ஹஸ்பண்டுக்கு வந்து சந்தேகம். இதுங்க தான் என்னமோ பண்ணிட்டு எனக்கு என்னமோ ஓ மேலதான் சந்தேகமா இருக்கு. மாமா என்ன வச்சு காமெடி கூட காசு காணா போடுங்க. தானா சத்தம் போடுதுங்க. காண போச்சு இப்படி பேக்ல சொந்தமா எல்லாம் வெளியாகுதுங்க. இல்ல எப்படி தெரியுமா, காசுலாம் காண போதுங்க. கேட்டுக்கிட்டியா? காசு காண போதா? புரிஞ்சுதா? ஸோ இந்த விஷயம் நடக்குது. ஸோ இப்போ வந்து ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு, நீ தான் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா இந்த என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நாள் இப்போ வெளியே போறாங்களே, இந்த கப்பல்ஸ் வந்து வெளியே போறாங்க. இவர் என்ன பண்றாரு, எனக்கு தெரியும் இதுங்க தான் என்னமோ பண்ணிக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுதுங்க, நீ அதுக்கு தகுந்த மாதிரி சப்போர்ட்லாம் பண்ணாத, அப்போ எனக்கு தெரியும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவங்க வெளியே அனுப்பப்பட்டு அவங்க ரூம்ல போயிட்டு அவங்க ரூம்ல போய் ஒரு நாள் ஜாமான் செக் பண்றாரு. காசுலாம் எங்கேயாவது வச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாமான் செக் பண்றாரு. பேட்லாம் தூக்கிட்டு செக் பண்ணும்போது அவர் அந்த வார்ட்ரோப்லாம் செக் பண்ணிட்டு இந்த வார்ட்ரோப் பக்கத்துல ஒரு பேக் இருக்கு. ஓல் லெதர் பேக்ல லெதர் லக்கேஜ். லக்கேஜ் பேக். ஓகே. சோ அதை எடுத்துட்டு பேக்க திறக்கிறாரு. அதுல ஃபுல் ஆஃப் மணி 200 ringgit 50 ringgit in that bag. இந்த வந்து ஃபாரின் கரன்சி எல்லாம் இருக்கு வேற. எப்படி கோல்ட். அந்த பொண்டாட்டி வந்து சப்பால பேச திறந்தேன்.
அது வந்து எல்லாமே வந்து அடுக்கி இல்ல தெரியுமா, கசக்கி 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 எல்லாம் வந்து அப்படியே ஃபுல்லா கிடக்குது. ஸோ பார்த்துட்டு இருக்கு இன்னைக்கு சொல்லிட்டு இவங்களுக்கு சொல்லிட்டு இவனுக்கு அவங்க வர்ற வரைக்கும் வெயிட் பண்றாரு. வந்ததுமே வந்து அடிப்படி சண்டை, லைக் பேச்சுவார்த்தையில இருந்தது வந்து அடிப்படி சண்டை ஆயிடுச்சு. which is மாமாவுக்கும் மச்சானுக்குமா. அது இந்தியன் ஃபேமிலி, இந்தியன் ஆஃப் கோர்ஸ். மாமா மச்சான்டா எப்படி சண்டை போடுறது, அடலா கோழி கறி. ஸோ அடிப்படி சண்டை வந்துருச்சு. போலீஸ்க்கு வர்ற அளவுக்கு வந்துட்டாங்க. பட் தி கவர் லைக் திஸ் ஃபேமிலி மேட்டர் அண்ட் எவ்ரிதிங். யூசுவலி என்னடா ஒண்ணு இல்லைங்க, பேச்சு சும்மா பேசிக்கிட்டு இருக்க மாமா. நான் சர்ச் பண்ணிட்டேன். இங்க ஏதோ சம்பவம் அது போலீஸ் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சரி இப்ப நீ வீட்டு வெளியே போ அப்படி சொல்லும் போது அவன் தம்பிக்கு சொன்ன, நான் ஏன் இந்த மாதிரி பண்ண போறேன், இவ்வளவு பணம் இருந்துச்சுன்னா நான் ஏன் உங்ககிட்ட காசு வாங்கிட்டு இருக்கணும், நான் வீட்டு விட்டு வெளியா இருப்பேன், நான் ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். நான் இந்த மாதிரி எடுக்கிற ஆளே இல்ல, எனக்கு இந்த மாதிரி தேவையே இல்லை அப்படின்னு. நீங்க ஏடிஎம் இருக்கும்போது எதுக்கு? சோ அப்பதான் வந்து இந்த பேக் வந்து என்னோட பேக்கே இல்லை அப்படின்றான். அப்ப அவன் சொல்லும்போது அப்ப இது என்ன ஞாபகம் இருக்கு அவங்க அப்ப ஒரு ஃபிளாஷ் பேக் இருக்குங்க நாங்களும் பாக்குறது ஃபிளாஷ் பேக்ல. ஸோ அப்போ அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது. ஸோ ரிமெம்பர் இந்த பேக் வந்து ஆரம்பிக்கும் போது அப்போ மாமாக்கு ஒரு ஃபிளாஷ் பேக் வருது. ஓகே, ஹோட்டல்ல வந்து இவனும் மாமாவும் மச்சானும் வந்து ஒரு இடத்துக்கு ட்ரிப் போயிருப்பாங்க, ஒரு ஒர்க் விஷயமாலா. உண்மையிலே ஒர்க் விஷயம் தான். ஸோ ஒரு ஃபியூ டேஸ் அங்க இருக்கிற மாதிரி இருந்திருக்காங்க ஒரு பட்ஜெட் ஹோட்டல்ல. சரி சொல்லு. போலீஸ் ரைடு வந்துருக்கு. நீ சொல்லு. போலீஸ் ரைடு வந்து என்ன பண்றீங்க? கித்தா சர்ச்சிங். சர்ச் வந்து பக்கத்து ரூம்லாம் வந்து இவங்களும் கூப்பிட்டுருக்காங்க. பக்கத்து ரூம்லாம் வந்து தாய்லாந்து பீப்புள் அவங்க வந்திருக்காங்க. ஓகே, அதுல இருந்தது வந்து சில பேர் வந்து இந்த மாங் உள்ளவங்க. இந்த மாங் தெரியுமா, சில பேர் வெள்ளை உடுப்புலாம் போட்டு வந்துருவாங்க, ஜாமான் அது அவங்க வந்து இந்த மாதிரி ஜாமான் விற்க வருவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்களும் இந்த ரூம் எடுத்து தங்குறாங்க. அவங்க எல்லாம் இந்த இல்லீகல் இமிகிரன்ட் தெரியுமா, அவங்களுக்கு தெரியல எப்படி இங்க வந்தாங்க அப்படிலாம் தெரியல. ஆனா அவங்க எல்லாம் பிடிச்சி கொத்தா கூட்டிட்டு போயிட்டாங்க. கூட்டு போகும்போது அங்க ஜாமான் அப்படி இருந்திருக்கு. உங்க மாமன் வச்சாலும் அடிச்சிட்டாங்க. அதுல உள்ள ஜாமான் அதுல வந்து நிறைய ஜாமான் அவங்க சிகரெட் கொத்தா சிகரெட் வாங்கி வச்சிருந்திருக்காங்க, வாட்ச், நிறைய ஜாமா. அதுல வந்து இந்த லக்கேஜ் பேக் இருந்திருக்கு, இதையும் அடிச்சிட்டாங்க. இந்த லக்கேஜ் பேக்குள்ள தாய் டலிஸ்மன் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. அப்படியே அந்த பேக் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பேக் வச்சுட்டாங்க. அதுல எடுத்துக்கிட்டான் அந்த பேக்கை, லெதர் பேக்கை. இதே தம்பிக்கார எடுத்தான், மச்சான் எடுத்தான். எப்படி இருக்கும்? நீ தான் கஷ்டத்து படி மாமா ஞாபகம் இருக்கு. ஒரு கிரிமினல் ஃபேமிலிக்குள்ளேயே சண்டை. நீ யோசிச்சு வர மாமா, அவன் எந்த வேலையை பண்ண, நீங்க மட்டும் என்ன வேலை பண்ணிட்டு திருட்டுறாங்க. அந்த பச்சை ரோட்ல நடச்சிருப்பா சும்மா. இவங்க பக்கத்துல இருக்கிறனால பாத்துருக்காங்க, ஓ பிடிச்சிட்டு போயிட்டாங்க, நம்ம ஜாமா ஃப்ரீயா தான் இருக்கு, நம்ம எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க பஜா எடுத்துருக்காங்க. இல்ல எனக்கு என்ன தெரிய புரியல, மாமாக்கார வந்து அவ்வளவு கோமானா ஏன் ஞாபகம் இல்ல தானே, யாரும் இல்ல காசு திருட்டுறாங்கன்னு அவன் கோமாறான். ஆனா அவனே ஒரு திருடனுக்கே திருட்டு மாமா, நான் திருடல மாமா, நான் மாமா இயற்கை தானே இது. ஸோ பட் தென் இப்போ வந்து என்னன்னா அந்த பேக்ல வந்து என்ன இருக்குன்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ இவங்க போய் சரி இது என்ன இருக்குன்னு தெரியல சொல்லி சாமி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா போறதுக்கு முன்ன இந்த வீட்டுல வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த சின்ன பையன் இருக்கான்ல, அவன் உட்கார்ந்து இருக்கிற அந்த ஒரு காடி நவுத்தி ஓட்டுவாங்கல, லைக் when you car the child's car you know, like சின்ன உலகத்தை உள்புறஸ்தா இருக்கும் காடி, அதுல உட்கார்ந்து ஆடுறோம். அவன் அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கான். அவங்க பாக்குறாங்க, அந்த வைஃப் வெளியா ரூம் விட்டு வெளியா வராங்க. அவன் ஸ்பீட்ல போயிட்டு, அது அவ்வளோ அந்த ஸ்பீடு போகவே முடியாது, அந்த ஸ்பீட்ல போயிட்டு வால்ல அடிச்சு விழுந்தான். ஸோ அவங்க இமிடியட்லி வந்து இதெல்லாம் வந்து சொல்லும் போது அப்ப சாமியை சொல்லிருக்காரு, வீட்டுல இருக்காதீங்க, இதுக்கப்புறம் வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆயிரும், ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு விஷயம்னு சொல்லிட்டு வெளியா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியாயிட்டாங்க. வெளியாட்டா அன்னைக்கு ராத்திரி போயிட்டு அந்த சாமியெல்லாம் பார்க்கும்போது அவர் வந்து பேக்கை கொண்டாங்கன்னு சொல்லும் போது பேக்கு பார்க்கும், அவர் பேக் அந்த இடத்துல கிழிச்சு எடுக்கிறாரு. அதுல வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கொமெண்ட் அவங்க மாதிரி சொல்லுவாங்களே, அது இருக்கு. இந்த கொமெண்ட் அவங்க முன்னே சொல்லியிருக்கேன், சால் கோஸ். ஓகே அது இருக்கு, அதுக்குள்ள அந்த எண்ணெயோட அது இருக்கு. சோ பேசிக்கலி இந்த பேக்ல அவன் என்ன பண்ணிருக்கானா, he tied up with this thing.
அந்த என்ன காசு எதெல்லாம் திருடினியோ இதுல வச்சிரு அப்படின்னு. சோ எந்த காசு எங்கெல்லாம் திருடினியோ அதெல்லாம் வந்து இங்க வச்சிரு. சோ அவன் வந்து அந்த பண்ற ஓனர் யாருன்னு தெரியல, அவன் அதுல அந்த ஓனர் வந்து இதை டைப் பண்ணிருக்கான் அந்த பேக்குள்ள. சோ எந்த காசு எடுத்தாலும் இதுக்குள்ள போட்டுரு அப்படின்னு. ஓகே. சோ அதுவும் அதோட ஒர்க் பண்ணிருக்கு. திருடி வீட்டுல எங்க கிடைச்சாலும் சோ அதுதான் எடுத்து வச்சிருக்கு. கரெக்ட். ஆக்சுவலி இந்த நெய்பர்ஹுட்லயே வந்து நிறைய பேர் சொல்லிருக்காங்க காசுலாம் காணாம போச்சுன்னு சொல்லிருக்காங்க. நெய்பர்ஹுட் எஃபெக்ட், அந்த நெய்பர்ஹுட் எஃபெக்ட். அதனால தான் அவ்வளவு காசு இருந்திருக்கு. இதை தெரிஞ்சபடி இந்த காசை வந்து நம்ம சொல்லவும் முடியாது, ஏன்னா வெளியே சொன்னாலும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு இந்த காசெல்லாம் வந்து கோயிலுக்கு தானம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு முன்ன தெரியாம போச்சு. என்னமா சரஸ்வதி வீட்டுக்கு வருமதியா. Then they leave it. Then after that வந்து அவங்களுக்கு ரொம்ப பேச்சு இல்ல, பிரதரும் பிரிஞ்சிட்டாங்க எல்லாம். சோ பிரிஞ்சிட்டாங்க, அதுக்கு பேச்சுவார்த்தை இல்ல. சண்டை அவ்வளவு பெரிய சண்டை வந்துருப்பாடு. இல்லையே, 2 பேரும் ஆட்டைய போட்டாங்க. எப்படி சண்டை வந்தது? எனக்கு அந்த சண்டை தான் புரியல எனக்கு. இந்த சண்டை கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. காசு வந்துச்சு மாமா சொல்லுடா மாமா. No, you see sometime Indian family வந்து ஒரு ஈகோ இருக்கும். நீ ஒரு தடவை நீ அடிச்ச பிற்பாடு ஒரு தடவை பேசுன பிற்பாடு நான் வந்து ஏன்டா அவன் முன்ட்ட மூஞ்சி கொடுக்கணும். எஸ்பெஷலி இந்த யங் நடக்கும்போது நம்ம எல்லாம் அடி விட்டு மச்சான் நேத்து அரைஞ்ச பத்தியா சம்ம ஆரம்பிச்சா அரைஞ்சல இன்னைக்கு நீ தான் சாப்பாடு என்னடா லாஜிக் இது? அதான் லாஜிக். அடி வாங்குறது நானு, கப்பு எனது, கப்பு முக்கியம். எஸ், அது அது வேற டிபார்ட்மெண்ட். நம்ம 3 பேர் அந்த மாதிரி ஆட்டி போட்டு சண்டை போட்டோம்னா நல்ல ரிலேக்கர் காசு நம்மள்ட்டே தேடி வருது. சரஸ்வதி வரும்போது 50-50 பிரிச்சுக்குமா? 50-50 எப்படா பிரிக்கிறது? அப்ப எப்படி பிரிக்கிறது திரும்ப? நம்ம என்ன தெரியுமா, 25-25 இன்னும் 25 வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மென்ட்க்கு. நல்ல ஐடியா. நம்ம ஷேர்ஸ் அந்த மாதிரிலாம் மார்க்கெட் பண்ணுவோம். இப்ப நீ பப்ளிக்கா என்ன அனௌன்ஸ் பண்ற எனக்கு புரியல. அடுத்த வாரத்துல ஏதாச்சும் நியூஸ் வரும்போது எனக்கு என்னமோ என்ன போலீஸ் நம்மளா சேர்க்க இனிமே நம்மளுக்கு சிக்னேச்சர் கிடைச்சு சர்ச்சிங். Actually for a family, right, that is suffering for money, அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் use it, right, கொடுத்து சாமி. பட் அவங்க அவ்வளவு சஃபரிங்லாம் இல்ல, வர்க் பண்ணிட்டு एक्चुअली தம்பி தான் சஃபர் பண்றாங்க. அந்த பேக் என்னாச்சு? அந்த சாமிகிட்ட கொடுத்துட்டாங்க. சொன்னா அவங்க டொனேஷன் போட்டாங்க. நீங்க அந்த சாமி அது வெட்டி அது ஜாமான் எடுத்துட்டாரு. அந்த தங்கா அந்த இது அந்த கமெண்ட் அது விட்டு அது அவர் பண்ற தரமா இருக்கு அவருக்கு. அந்த காசு அவரே எடுத்துட்டாரு. ஆஹா, பேக்ல இருக்க காசு அவர் எடுத்துட்டாரு. அப்புறம் இன்னும் வரும், இன்னும் மண்டை திறந்து அவரு தனி வாடா வா ஃபுல் க்ளோஸ். அன்னைக்கு ராத்திரி என்ன சொல்ல இல்ல அடே ஒரு சாமியார் வந்து அந்த கோயில் போறாங்க. குடி மகனே கோயில் விட்டு இன்னும் சார் கோயில் இவ்வளவு ரெனோவேஷன் அல்ல, நீங்க பண்ண புண்ணியம். சரி, நம்மளுக்கு வந்து இன்னொரு ஒரு கால் ரெடியா இருக்காங்க அவங்களுக்கு கதையை சொல்றதுக்கு. செல்வி, லெட்ஸ் கோ. ஐ அம் ரெடி. Hello. Yeah, hi. இப்ப அந்த பொண்ணு Yes. அந்த பொண்ணு போனை கட் பண்ணிட்டு போகுது. ஹலோ, நாங்க டாஸ் ஆப்ல இருந்து கூப்பிடுறோம். Oh yeah, hi. Hi, நான் கிரிஷ் பேசுறேன். Yes, hi Kris. சோ என் பக்கத்துல ஜீவன் இருக்காரு. சாப், ஹாய், how are you? Hi Jiven. ஹாய். அவர் பக்கத்துல பூவனன் இருக்காரு. ஹலோ. Hello, hi Puvanan. ஹலோ. ஓகே, வாங்க பழகலாம். டேய் நீங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பேசி பிரச்சனை உண்டாக்கிறீங்க. பழக்கலான்றது ஒரு நல்ல வார்த்தைடா. சரி, ஹாய், உங்க பேர் உங்களை இன்ட்ரோ듀ce பண்ணுங்க. Okay, I'm Samantha. வாவ், ஃபைனலி அவன் சமந்தான்னு சொன்னாலே நீங்க தெரியல நடிச்சுக்க பாத்தீங்களா? டெரிஃபிக்கா இருக்கு. எல்லாம் தெரியல, புஷ்பால வந்தீங்க பாத்தீங்களா? இதுக்கு பேர் தான் சொல்லிருக்காங்க. Okay, ஆனா நான் அந்த Samantha இல்ல, நான் ஜோஹோல இருந்து கால் பண்றேன். சரி, சொல்லுங்க. Okay. ஏன் இவ்வளவு டிசப்பாயிண்டட்? ஐ அம் ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் மை. சரி, சொல்லுங்க. Okay, about my story, right? உங்களை பத்தி சொல்லுங்க. சமந்தா எங்க ஜேபில இருக்கீங்க? என்ன பத்தியா? Okay, Samantha, நான் ஜேபில இருக்கேன். நான் lawyer. வாவ், இப்போ கொஞ்ச நாளா எல்லாரும் லாயரா தான் அடிச்சிட்டு இருக்கீங்க, தெரியல. எப்படா? ஏன்னா நாங்க தான் அன்னைக்கு ஒரு lawyer பண்ணி பேசுச்சு. போல இருக்கு. ஓகே, தேங்க்ஸ். ஓகே, சொல்லுங்க. சோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லலாமா இல்ல நீங்க என்ன கேள்வி கேட்க போறீங்களா? இல்ல இது மேல கேக்குறோம். இன்டர்வியூ முடிஞ்சுங்க. You are selected. You are appointed. நீங்க சொல்லலாம். எப்போதுமே வந்து மத்தவங்களோட ஃபேன்ஸ் தான் அடிப்பாங்க. ஆக்சுவலி வந்து நான் வந்து ஜீவன் பிகஸ்ட் ஃபேன். வாவ், ஹாய், thank you. நன்றி. ஹாய். சமந்தான பேர் வச்சிருக்கீங்க. அப்புறமா தனியா பேசுவோம். இது மட்டும் பிரச்சனை வர மாட்டாங்க. என்ன சொல்ல வராங்க? என்னது? ஆனா தயவு செய்து தமிழ் மட்டும் ட்ரை பண்ணாதீங்க, அதுவும் அந்த சுத்த தமிழ். நீங்க நார்மலாவே தமிழ் பேசுங்க. சரி இவ்வளவு கேவலப்படுத்தி சாணியில முக்கிய அடிச்சு பாரு. சரி, சொல்லுங்க.
டயலாக் ரிவர்ஸ் சொல்லிட்டு இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி when I was around ஒரு 14-15 இருக்கும் போது அப்பா அம்மா வந்து கடை வச்சிருந்தாங்க, ரெஸ்டாரண்ட். ஸோ அப்ப நாங்க வந்து வேலைக்கு ஆள் வச்சிருந்தோம் கடை நடத்துறதுக்கு. ஸோ அந்த நேரத்துல வந்து அந்த வேலைக்கெல்லாம் ஆள் எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது ஈவன் நம்ம பே பண்ணி ஆள் எடுத்தாலும் அவங்க வந்துட்டு பாதியிலே வந்து ஓடி போயிடுவாங்க, இல்லைன்னா வந்து வேற இடத்துக்கு ஓடிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தனால நாங்க வந்து இல்லீகலா ஆளு வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. How dare you? ஒரு லாயர் இருந்து வேலை பண்ணலாமா? ஒரு லாயர் இருந்து வேலை பண்ணலாம்? நந்தினி இதெல்லாம் தப்பு நந்தினி. கவர்மெண்ட் ரூல்ஸ் மீற அத மீறவனே அவன்தான். I was still 14 or 15 around that age. இதுக்கு அப்புறம் தான் அவங்க வேறானாங்க. இதுக்கு அப்புறம் இதெல்லாம் பொறுக்க முடியல அத பார்த்து அவங்களால. ஏன் இது இல்லையாவோ? ஆமா கூட்டு மாதிரி. சரி சொல்லுங்க. வெக்யூம் கிளீனர் வச்சா. நாங்க வந்து இந்தோனேஷியன்ஸ், அதுக்கப்புறம் இந்தியால இருந்து வரவங்க அந்த மாதிரி வேலைக்கு வச்சிருந்தோம். அப்ப அவங்க வேலை செஞ்சுட்டு அது ஆஃப்டர் ஒர்க் தங்குறதுக்காக நாங்க தனியா ஒரு ரூம் மாதிரி ரன் பண்ணிருந்தோம். அது வந்து ஷாப் லாட், கீழே கடை மேல வீடு. அப்ப அந்த மாதிரி ஷாப் லாட்ல தங்க வச்சிருந்தப்ப ஒன் ஆஃப் த ஸ்டாஃப் வந்து நடுராத்திரியில வயிற்று வலி வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த ரூம்ல இறந்து போயிட்டாங்க. பிகாஸ் யூசுவலி வந்து நீங்க வந்து வயிற்று வலி வந்து இறந்துட்டாரா? ஆக்சுவலி வந்து நீங்க ஸ்டாஃப் வந்து ஓவர்சீஸ்ல இருந்து எடுக்க போறீங்கன்னா ஒரு ப்ராப்பர் மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. ஆனா இந்த மாதிரி இல்லீகலா எடுக்கிறவங்க வந்து நீங்க மெடிக்கல் செக்அப் பண்ண மாட்டீங்க. சோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு he had cancer, stomach cancer. ஆனா அவங்க ஸ்டில் வந்து காசு வேணும்ன்றதுக்காக இந்தியால இருந்து வந்து இங்க வேலை செஞ்சிருந்திருக்காங்க. சோ அப்ப அவங்களுக்கு ஸ்டமக் கேன்சர் இருந்தனால அவங்களால வந்து எங்கேயும் வேலைக்கு போக முடியல. சோ அதனால வந்து அவங்க இந்த மாதிரி இல்லீகலா வந்து ஆளுகிட்ட வேலை செஞ்சிருந்தாங்க. நாங்க அது தெரியாம அவரை சோ அவரு அந்த ரூம்லயே வந்து ரொம்ப துடிச்சு இறந்து போயிட்டாரு. இறந்து போனோடனே ஸ்டாஃப் வந்து நடுராத்திரில வந்து கூப்பிட்டாங்க, அந்த மாதிரி ஸ்டாஃப் வந்து இறந்துட்டாரு, வந்து என்னாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்னோட பேரண்ட்ஸ் போய் பார்த்தப்ப எதுவும் பண்ண முடியல, he is already gone. சோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிஞ்சவங்களையும் என்னோட பெரியப்பாவும் அண்ட் தென் எங்களுக்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர்ஸையும் கூப்பிட்டு என்ன பண்றதுன்னு சொல்லி ஆஸ்லாம். ஸோ அந்த என்னோட தெரிஞ்சவங்க வந்து நீங்க வந்து இப்ப ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா உங்க மேலதான் கேஸ், பிகாஸ் வந்து நாங்க இல்லீகலா ஸ்டாப் வச்சிருக்கோம்னு சொல்லி. ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்க, ஓகே நீங்க வந்து இவர் இறந்துட்டார்ல, இவர் இப்படியே வச்சிருந்துருங்க. தென் நாளைக்கு காலையில கடை திறந்த பிறகு அவர் கடையில உட்கார வச்சுட்டு ஒரு 10 o'clock அந்த மாதிரி என்ன கோழியை ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க, காலையில வந்து டிஃப்ராஸ்ட் பண்ணிருங்கன்னு சொல்ற மாதிரி என்னமா படம் பாக்குற மாதிரி இருக்கு. நாங்க எதுவும் பண்ண முடியாது. தென் we called the family. நாங்க கேட்டோம், வீட்டுக்கு கால் பண்ணி நாங்க கேட்டோம், இந்த மாதிரி அவர் இறந்துட்டாரு, we want to send him back. தென் the wife, அவரு கல்யாணம் ஆகி வைஃப் சொன்னாங்க, இல்லங்க நீங்க அனுப்பலாம் வேணாம், அதுக்கு பதிலா அந்த காசை வந்து நீங்க எங்களுக்கு போட்டு விட்டுருங்க, அவரை நீங்க அங்கேயே அடக்கம் பண்ணி அனுப்புற மாதிரி இருக்கு. சோ we felt very bad for the guy. அதனால சரி நம்மளாவது நம்ம இங்கேயே ஏதாச்சும் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு தான் நாங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம். சோ as per their advice நாங்க என்ன பண்ணோம், அப்படியே அவர் அந்த ரூம்லயே வச்சிருந்துட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஹோல் டே யாரும் தூங்காம கடையிலேயே உட்கார்ந்து the next day morning நார்மலா கடை திறந்துட்டு ஒரு 10 o'clock அந்த மாதிரி இருக்கும் போது we called போலீஸ் கூப்பிட்டு இந்த மாதிரி எங்க கடைக்கு சாப்பிட வந்த ஒருத்தர் வந்து அப்படியே உட்கார்ந்து இருந்த இடத்துல இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி தான் போலீஸ் வந்து அந்த பாடி எல்லாம் பார்த்து அப்புறம் ஆம்புலன்ஸ் எல்லாம் வந்து பாடி எடுத்துட்டு போயிட்டு அவங்க வந்து அடக்கம் பண்ணிட்டாங்க. எனக்கு சொல்லுங்க. போலீஸ்காரன் 10 மணிக்கு வரான், அந்த டெட் பாடி ஒரு 2 மணிக்கு செத்து இருக்கும், 6 மணி நேரம் முன்னாடி செத்து போயிருக்கும், அந்த கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. இல்ல அவங்க ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். இவ்வளவு பண்ணவங்களுக்கு அது பண்ண தெரியாதா? நீங்க நிறைய கேள்விட்டீங்கன்னா
அப்புறம் நான் மாட்டிக்குவேன்ல. லாயர் இருந்துட்டு நீ இந்த மாதிரி வேலை பண்ணிருக்கூடாது. இதுவரை ஏன் ஃபேன் வேற பெரிய விஷயம். லாயர் தான் இப்படி பண்ணுவாங்க. ஏன் ஃபேன் எல்லாமே நாங்க தான் உங்களை மாதிரி கிரிமினல்ஸ்லாம் காப்பாத்துறதுக்காக நிறைய யோசிச்சோம். எங்க மாதிரி கிரிமினல் சார்? நான் உங்களோட எல்லா பாட்காஸ்டையும் கேட்டிருக்கேன். அப்ப எல்லா பாட்காஸ்டும் ஒரு கேஸ் போடலாம்னு இருக்கேன். Yes, exactly. ஓகே, இவங்களை பாவிச்சுக்கிறது கொஞ்சம் தப்பான விஷயம். ஓகே, நீங்க ஆரம்பிங்கம்மா. நான் இன்னும் கடைக்கெல்லாம் வர மாட்டேன். கடைக்கெல்லாம் வர மாட்டேன். சரி சொல்லுங்க. 10 மணிக்கு போலீஸ்காரன் வந்தான். வந்து எல்லா பாடி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி வந்து யூசுவலி வந்து இந்த மாதிரி அனாதை போனலாம் வந்து அவங்க எடுத்துட்டு போயிட்டு ஃபியூ டே வச்சிருந்து அதுக்கப்புறம் அவங்க வந்து அடக்கம் பண்ணிடுவாங்க. ஓகே. சோ இறந்தவர் வந்து முஸ்லீம் தான். சோ அவர்கிட்ட வந்து டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சு, லைக் பாஸ்வேர்ட் அதெல்லாம் இருந்துச்சு. சோ அவங்க எடுத்துட்டு போயிட்டு முஸ்லீம் இதுபடி அவங்க அந்த இதெல்லாம் படிச்சுட்டு அவங்க அடக்கம் பண்ணிட்டாங்க. அடக்கம் பண்ண பிறகு we felt very bad. ஆனா நம்மளால எதுவும் செய்ய முடியாது. நம்ம இன்வால்வ் ஆனோம்னா they will drag us all along. சோ அதனால நாங்களும் விட்டுட்டோம். ஆஃப்டர் ஒரு 2-3 டேஸ்க்கு அப்புறம் வந்து we started seeing him. லைக் அவர் வந்து கடை முன்னுக்கு நிக்கிற மாதிரி, கடை திறக்கும் போது காலையில வந்து கடை முன்னுக்கு நின்றுட்டு ஏன் நான் அப்படியே விட்டுட்டீங்கன்னு கேக்குற மாதிரி. அண்ட் தென் வந்து he started to horn everyone, லைக் என்னோட ஃபேமிலி, அப்புறம் அவரு கூட தங்கியிருந்தாங்க மற்ற ஸ்டாஃப்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப டெரிபிளா வந்து கனவுல எல்லாம் வந்துட்டு ஏன் நான் அப்படியே விட்டுட்டீங்க, ஏன் அந்த மாதிரி பண்றீங்க, நான் வந்து உங்களுக்காக எவ்வளவு உழைச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி. எனக்கு புரியல. வந்து ஒரே நாள் செத்துறாரு. எனக்கு புரியல. இல்ல வந்து ஒரே நாள்ல சாவல. அவரு few months அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாரு எங்க கிட்ட. ஆனா எங்களுக்கு தெரியாது அவருக்கு அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. இல்ல எனக்கு என்ன புரியல. நீங்க தான் நல்லவங்களா சேர்ந்து நல்லா அடக்கலாம் பண்ணி விட்டீங்க. அந்த ஃபேமிலி காசு வாங்கிட்டு உட்காந்துருக்கு, அவங்கள எதுவும் பண்ணாம இந்த பிள்ளைங்களை வந்து ஹார்ன் பண்ணிட்டு. ஆமாடா, இங்கே அங்க போனோமா இல்லையா ஃபிளைட் யூசுவலி வந்து நீங்க ஒரு இடத்துல வந்து ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா, இப்ப ஈவன் வந்து இந்தியன்ஸ் கூட 16 டேஸ் வந்து அவங்களோட ஆத்மா வந்து அவங்க அந்த என்ன அவங்களோட ருட்டீன் என்னவோ அதுதான் அவங்க செய்வாங்க. அதனாலதான் வந்து நம்ம காலையில மதியானம் சாயந்தரம் சொல்லி நம்ம வந்து படையல் வைப்போம் இறந்தவங்களுக்கு 16 டேஸ். அதே மாதிரிதான் இவரும் ஒரு ஆத்மா தான். சோ அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் கடைசி அவர் எங்கள்கிட்ட வேலை செஞ்சாரு. சோ அந்த டைமுக்கு வந்து நிக்கிறது கடம்புக்கு அவர் வேலைக்கு வர மாதிரி. So it was getting creepier and creepier. The most creepiest thing is எனக்கு வந்து ஒரு younger brother, எனக்கு 2 younger brothers. So அதுல the eldest younger brother வந்து தூங்கிட்டு இருக்கும் போது, ஏன்னா நாங்க எல்லாரும் வந்து கடையிலே தான் வளர்ந்தோம். சோ அப்ப கண்டிப்பா எங்க ஸ்டாஃபோட எல்லாம் we close. சோ ராத்திரி அவர் தூங்கும் போது அவரை வந்து கொஞ்சம் சின்ன வயசு, அப்ப அந்த நேரத்துல ஒரு 10 அந்த மாதிரிதான் இருக்கும் அவருக்கு. சோ அப்ப அவர் வந்து கூப்பிட்டு இருக்காரு, ஐயா வாங்கய்யா கதவு திறந்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ என்னோட younger brother தூக்கத்திலே ஏஞ்சி வாசல் கதவை திறந்து, ஏன்னா நாங்களும் வந்து கடை வீட்டுல தான் இருந்தோம். சோ கீழே கடை மேல வீடு. சோ கடை வீட்டுல வந்து கீழே வந்து அந்த கேட்டு மாதிரி இருக்கும். அந்த பழைய கேட் வந்து 2 பக்கமா திறக்கிறது, சங்கிலி போட்டு கட்டி வச்சிருப்பாங்கல்ல, கட்டி வச்சு லாக் பண்ணுவோம் நம்ம. சோ அப்ப அந்த அவர்கிட்ட வந்து சாவி இல்லை, எங்க அப்பா அம்மா மட்டும் தான் சாவி வச்சிருப்பாங்க. அவர் ஏஞ்சி போயிட்டு கீழே படி இறங்கி கீழே போயிட்டு அந்த கேட்டுக்கு நின்று சொல்லுங்க திறங்கன்னு கத்திட்டு இருந்திருக்காரு. அப்ப எங்க அம்மாக்கு வந்து ஒரு மாதிரி என்னடா என்னவோ சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது வந்து க்ளோஸ் டோர். அப்ப அந்த படியில நின்று நீங்க சத்தம் போட்டீங்கன்னா அங்க வந்து சவுண்ட் வந்து ரொம்ப ஹாயா இருக்கும். சோ அப்ப அவங்க ஏஞ்சி போயிட்டு கதவு மெயின் டோரை திறந்து பார்த்தா என் தம்பி போய் படியில நின்றுகிட்டு கத்திட்டு இருக்காரு, திறங்கன்னு. அப்ப எங்க அப்பா அம்மா அவசரமா கீழே ஓடி போய் பார்த்தா அவர் தூக்கத்திலே நடந்து கீழே இறங்கி அவர் வந்து அந்த மாதிரி கத்திட்டு இருந்திருக்காரு. தேங்க் காட் அந்த கேட் வந்து ஹெட்லாக் பண்ணனால அவரால் வெளியாக முடியல. சோ இது என்னடா ரொம்ப, அப்புறம் அவர் எழுப்பி கேட்டதுக்கு இல்ல அந்த அண்ணன் தான் கூப்பிட்டாரு, ஆனா கதவு திறந்து விட போனேன் அப்படின்னோடனே அப்புறம் எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து இட் வாஸ் கெட்டிங் க்ரீப்பியர். அப்புறம் அடிக்கடி வந்து கனவுல வர்றதும், அடிக்கடி வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்றதும், அங்கங்க நிக்கிறது அந்த மாதிரினோடனே அப்புறம் எங்க அப்பா அம்மா சரி நம்ம போய் பார்ப்போம் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா எங்களுக்கும் ரொம்ப பேடா ஃபீல் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு ஆள்கிட்ட போய் பார்க்கும் போது அப்புறம் அவங்க சொன்னாங்க, அவர் இங்க இறந்துட்டாரு, நீங்க வந்து அவருக்கு ப்ராப்பரா எதுவும் செய்யல, நீங்க அவரை வந்து அனாதை போன மாதிரி நீங்க வேற ஆள்கிட்ட கொடுத்துட்டீங்க. சோ அவருக்கு அந்த ஆத்மாவுக்கு வந்து ஒரு கோபம் இருக்கும் உங்க மேல,
நீங்க எப்படி நான் உங்களுக்காக நான் வேலை செஞ்சேன், ஆனா நீங்க எப்படி என்ன வந்து அனாதையா அப்படியே விட்டுற முடியும்னு. சோ அந்த அவர் வந்து என்ன சொன்னாருன்னா, இந்த 16 எல்லாம் முடிஞ்சோடனே போய் செய்வாங்களா அந்த மாதிரி போயிட்டு அவர் பேர்ல அர்ச்சனை பண்ணி நீங்க விளக்கேத்தி குடும்பமா சுத்தி வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து சைனீஸ் எல்லாம் வந்து எரிப்பாங்கல்ல, இந்த வீடு, ஃபிளைட் டிக்கெட்டு, காசு, அது எல்லாத்தையும் எரிங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு பேய்க்கு 3 விதமான போறதுக்கு சாங்கிய செய்ய வேண்டியதா இருக்கு. போறதுக்கு வந்து கூட மாட்டீங்களா பரதேசி. சோ நாங்க அததான் செஞ்சோம். நாங்க வீடு, அவருக்காக வீடு, காசு, ஃபிளைட் டிக்கெட்டு எல்லாத்தையும் அவருக்காக எரிச்சோம். அவர் இங்க இருந்து போறதுக்காக. சொல்லல பேய் ஃபிளைட். நான் ஒன்னே வந்ததுக்கு என்னால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருக்கேன். 2 மாசம் வேலை செஞ்சுக்கு உனக்கு 2 வருஷம் சம்பளம் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்ல, 1 வருஷம் அவர் இறந்து, அந்த 1 வருஷம் அவர் இறந்த அந்த இது வந்தப்ப திதி வேற செஞ்சோம் அவருக்கு. நாங்க அவங்க ஃபேமிலில யாருமே எதுவுமே செய்யல, ஆனா நாங்க திதி வேற செஞ்சோம். அப்ப சைனீஸ் கோஸ்ட் ஃபெஸ்டிவலுக்கு சாப்பாடுலாம் வர வச்சீங்களா? இல்ல வாஸ்தவமா அது செய்யல, ஆனா இந்த எரிக்கிறது நாங்க செஞ்சோம்லாம். இந்த மாதிரி என்ன தெரிஞ்சு இந்த மாதிரி ஸ்டாப்லாம் அதான் நான் சொன்னேன்னா, அந்த ஏரோப்ளேன் மாதிரி அந்த பேப்பர்லயே செஞ்சிருப்பாங்களே சைனீஸ் எரிப்பாங்களே, அந்த மாதிரி காசு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டு, வீடு, அப்புறம் ஃபிளைட் டிக்கெட், அதுக்கப்புறம் அவர் போட்டுக்கிறதுக்கு சட்டை, என்ன அவருக்கு என்ன தேவைப்படும் அங்க மேல அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாத்தையும் செஞ்சோம். கூட ஒரு வைஃப், ஒரு மேட். இல்ல ஆக்சுவலி இருக்கு. I'm not kidding. சைனீஸ் கல்ச்சர்ல வந்து ஈவன் டிரைவர் கூட நீ எரிக்கலாம். எனக்கு ஒரே ஒரு கேள்வி, நீங்க வந்து ஃளைட் டிக்கெட் இருக்கும்போது பிசினஸ் கிளாஸா இல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா? எந்த ஏர்லைன் எடுத்து ஃளைட் எரிச்சு கொடுத்திருக்காங்க? ஒரு ஃளைட் நாங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் போட்டு கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துற கூடாதுல. அப்பனா கரெக்ட் டிக்கெட் எல்லாம் வெறும் போற டிக்கெட் மட்டும் தான். அதான் கரெக்ட்டா ஃபியூல் எங்க இறங்கணும்னே என்ன முடியுதோ அதுக்கப்புறம் வந்துராத. கரெக்ட்டா படி இருக்கீங்க. அதுல ஃளைட் பின்னால அன்லிமிட்டட் ஃபியூல். ஆமா கண்டிப்பா. ஐயோ இத மறந்துட்டேன். சோ அதுக்கப்புறம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்ல. சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நாங்க சொல்லுங்க. நீங்க வந்து கேள்வி இல்லாம இருக்காது, சொல்லுங்க. என்ன இப்படி இன்சல்ட் பண்றா? இங்க பாருங்க, உங்களுக்கு எப்போதுமே கேள்வி இருக்கும். அதான் எனக்கு கேள்வி என்னன்னா, நீங்க வந்து அவர் வந்து கடையில வச்சீங்களே, கடையில இருக்கும்போது இந்த கண்ணாடியில வச்சு சட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி லைக் ஒரு உயிரோட ஆள் உட்கார்ந்துருக்க மாதிரி தான் வச்சிருந்தோம். அப்ப அந்த டைம்ல யாராச்சும் கிராஸ் பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏன்னா அவருக்கு வந்து அவருக்கு ஒரு லாஸ்ட் டேபிள்ல உட்கார வச்சிடும் ஒரு ஓரத்துல. ஒரு மாதிரி கிரீப்பியா தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஆள் இறந்து அவரை நல்ல பவுடர் எல்லாம் அடிச்சு கண்ணாடி ரொட்டி தோசை வச்சுட்டு நினைச்சு பாரு, கஸ்டமர் நம்மளுக்கு முன்னாடி ஒரு தோசை 6 மணிக்கு அப்பதான் மாஸ்டர் தோசை ஊத்துறாங்கன்னா தோசையே ஊத்தல எப்படி பக்கத்துக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்தது சார். பக்கத்துல கடையே இல்லைங்க சார். இப்போ உங்களுக்கு தோசை வேணுமா வேணாமா? இல்ல என்ன தெரியுமா, பாடி எடுத்துட்டு போன தோசை மிச்சம் இருக்க சார் உங்களுக்கு நினைச்சு பாரு. 6 மணிக்கு அங்க வச்சிருக்காங்க. ஒருத்தன் 6 மணிக்கு வந்துட்டு என்ன 6 மணில இருந்து அந்த தோசை நவரல, அவனும் சாப்பிடல, நான் 10 மணி வரைக்கும் உட்காந்து பார்த்து எடுக்கிறானா? இல்ல செத்துட்டானா? இல்ல சாவல சார். 6 மணிக்கு வந்து உட்கார்ந்து அந்த மாதிரி நேரத்தெல்லாம் இப்ப மாதிரி ரொம்ப சோசியல் மீடியா எல்லாம் பெரிய ஒரு இது இல்ல. நேரத்துக்கு வந்து 6 மணிக்கு நான் கடைக்கு போனேங்க. கடை திறக்கும் போதே உள்ள பொறுத்து உட்காந்து இருந்தான், கண்ணாடி போட்டுட்டு காலையில இருந்து உட்கார்ந்து இருந்தாங்க. நானும் உட்காந்து அவனை பாத்துக்கிட்டே அவளும் நோக்கினாள் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி போட்டுருப்பாங்க டிக்டாக்ல. போலீஸ்காரன் தர்றா யூ போடு யூ தர தண்ணி இன்னும் பயமா இருந்துச்சு சார். கண்ணாடி போட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தாரு. அவன் சாப்பிட்டாமே செத்து போனதுக்கு கடையோட ரிவ்யூல 1 star ரிவ்யூ. இல்ல they were no dead cockroach or rats but they were dead people. இல்ல இன்னொரு ரிவ்யூ லைஃப் டைம் அச்சீவ்மென்ட். அந்த ரெஸ்டாரன்ட் இன்னும் இருக்கா இல்லையா? இல்ல நாங்க பிசினஸ் க்ளோஸ் பண்ணிட்டோம். ஆமா அப்படி தான் அவங்க சொல்லணும். இல்லனா வந்திருப்பீங்க தானே? அப்படி தான் அவங்க சொல்லணும். இல்லாட்டி அந்த கடை ஓடாதுக்கு அப்புறம் கடையை சேர்த்து எரிச்சிருக்கோம் தானே. ஒரு பிசினஸே உனக்கு தந்துட்டோம். நீ கொலை பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருந்தாலும் ஒரே ஒரு கேள்வி,
நீ இப்ப சிவில் லாயர் இல்ல கிரிமினல் லாயர்? I do both. சிவில் கிரிமினல். யாராச்சும் கிரிமினல் இருந்தீங்கன்னா இந்த லாயர்ட்ட போங்க. So anyways, thank you Samantha for sharing your story. Okay, you're most welcome. ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா சொன்னீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா law firm like பேய் கதையை விட இது இன்னும் கிரிமினல் கதை மாதிரி இருந்துச்சு உங்களுக்கு. கிரிமினல்ஸ் கதை சொல்ற மாதிரி இருந்துச்சு. இல்ல கிரிமினல்ஸ் கதை சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஆமா ரெண்டு ஒண்ணுதான். ஆனா கலவட இந்த எபிசோட்ல உன் கதை வருது. எங்களுக்கு சர்ச்சிங் நிச்சயம். Anyways, thank you so much Samantha. Samantha. Thank you so much Sam. Thank you for watching and thank you for being a fan. Okay. And உங்களுக்கு ஏதாச்சும் கேஸ் இருந்தா நீங்க கூட என்கிட்ட கொடுக்கலாம். பிரச்சனையே இல்ல. உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன். சரி டிஸ்கவுண்ட்ல கொடுப்பியா? நீ எப்படி டிஸ்கவுண்ட் கொடுப்ப? நல்லா தெரியுது. Because நான் ஜீவன் ஃபேன். ஜீவன் மட்டும் தான் because நான் ஜீவன் ஃபேன். ஓகே அப்பாடா ரெண்டு பேரும் தப்பிச்சோம். ஆமா தெரியுமா? அடுத்து ஆபீஸ் ரூம் பதிலா எங்க ரெஸ்டாரன்ட்க்கு வரீங்களா? இவனுக்கு ஒரு தாசை போட்ட வேண்டியதான். கோட் வால் 10 வருஷம் ஜெயில் போனா உங்களுக்கு கூட கேட்டு நான் அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுத்துறேன். ஒரு 20 years ஜெயில் கொடுக்குறேன். ரொம்ப நல்ல லாயர். நீ லாயர் பண்ண வேணா கால் பண்ணு. என்னடா ஏன் ஃபேன்ல இப்படி இருக்காங்க? அதென்ன உனக்கு வர ஃபேனெல்லாம் கொஞ்சம் நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. எனக்கு மட்டும் இந்த மாதிரி கிறுக்கா ஃபேன்லாம் இருக்கீங்க. இருந்தாலும் thank you so much காலர்ஸ் வந்ததுக்கு. நம்ம இந்த எபிசோட் கொஞ்சம் சிரிச்சிட்டோம். ரொம்ப சிரிச்சிட்டோம். இது பேய் கதை அவ்வளவா இல்ல, ஆனா சிரிப்பு கதை நிறைய இருக்கு. பட் எனிவேஸ் thank you so much. நம்ம 15,000 சப்ஸ் அடிக்க போறோம். இன்னும் 10,000 வந்துச்சுன்னா லைவ் ஷோ வந்துரும். அது மட்டும் இல்ல, நம்ம வந்து போன வருஷம் ஒரு ஷார்ட் ஃபிலிம் செஞ்சோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து திஸ் மந்த் 31st ஜூலை வெளியே வரும் எங்க மெயின் சேனல்ல. அதே நேரத்துல எங்களோட புது சீரீஸ் வரலான்னு பிளான்ல இருக்கும். ஸோ அதெல்லாம் வரப்போது. ஸோ டூ ஃபாலோஸ் ஆன் சோஷியல் மீடியா அண்ட் அவர் மெயின் சேனல் as well. டாபி வர திருப்பியும் ரிட்டர்ன் கொடுக்கலன்னு சொல்லியிருக்கேன். திருப்பி வரப்போகுதுன்னு சொல்லியிருக்கான். ஆமா. ஸோ thank you so much for watching our podcast. ஆனா இது எண்ட் இல்ல, இந்த எபிசோட்க்கு ஒண்ணு கிடையாது. அப்ப தோசை ரெடி இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு ஃபேன் சொல்லி அவனை குழப்பி விட்டு ஒரு கிளம்பிருச்சு. அதான் நாங்க புது ஷார்ட் ஃபிலிம் இந்த வருஷம் இந்த மாசம் வரப்போகுது. அதே நேரத்துல எங்க சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க, வாட்ச் இட். சப்டைட்டில் வந்து நாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. So if any of you who's willing to do the subs, please let us know. And if you have stories to share, கீழே வந்து கூகுள் டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் லிங்க் இருக்கும். அது தட்டினீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் அங்கதான் இருக்கும். ஸோ உங்க பேரு ஸ்டோரி எல்லாத்தையும் போட்டீங்கன்னா அடுத்த எபிசோட்ல வந்து ஃபில்டர். நீங்க ஒரு கிரிமினலா இருந்தா கூட பரவாயில்ல, நாங்க வந்து கதை எடுத்துக்கோம். நீங்க ஜெயில இருந்து கூட எங்களுக்கு வந்து அனுப்பலாம். ஜெயில உங்களுக்கு பண்ணாங்களா? With that being said, my name is Jiven. I'm Daviu Puvanan. and I'm Kris. We'll catch you in the next one. Ciao.